மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். கடந்த சில வாரங்களாய் நாம் என்ன பார்த்து வருகிறோம்? எப்படி இயேசுனுடைய சிலுவை மரணம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்க தடையை எடுத்து போட்டுருச்சு. இயேசுனுடைய சிலுவை மரணம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த நடுச்செவுரை, இந்த தடையை எடுத்துருச்சு. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு தடை இருந்தது. ஆனால் இயேசுனுடைய சிலுவை மரணம் அந்த தடை எடுத்து போட்டதுனால இப்போ கடவுளும் மனுஷனும் ஒன்று சேர முடியும் இயேசுனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் என்ற அந்த சத்தியத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். எங்கிருந்து பார்க்குறோம்? அதை மார்க் 15:37-38 அதை நம்ம பார்க்குறோம். வாசிக்கிறேன். மார்க் 15:37-38. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இயேசுனுடைய மரணத்தை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு வசனம் இது இல்லையா? இயேசு எவ்வளோ பாடுபட்டார், எல்லாத்துக்கு அப்புறம் மரிச்சார். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். உடனே அடுத்தது என்ன நடக்குது? 38ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இதனுடைய அர்த்தத்தை நாம போன தடவை பார்த்தோம். என்னது இது? இயேசு மரிச்ச உடனே தேவாலயத்துக்குள்ள, எருசலேம்ல இருந்து அந்த காலத்தில் இருந்த தேவாலயத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. என்னது? அங்க ஒரு திரைச்சீலைன்னா உங்க வீட்டில் இருக்கிற கர்டன் மாதிரி கிடையாது. இது 60 அடி ஹைட் கர்டன். இது உள்ளங்கை அளவுக்கு திக்னஸ் கர்டன். இந்த கர்டன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னால இருக்குது. அதாவது அது ஏன் அங்க இருக்குதுன்னா, அது எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை விடுது. எல்லாருக்கும் எச்சரிக்குது. என்னன்னு சொல்லுது? யாரும் இதை தாண்டி வர முடியாது. இதுக்கப்புறம் தேவனுடைய பிரசனம் இருக்குது, இதை தாண்டி வந்தா ஆபத்து. அதனால தான் கர்டன் மூடப்பட்டது. வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் அந்த கர்டன், அந்த திரைக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டுமே போக முடிஞ்சது. அப்படி இருந்தது பாருங்க, காலங்காலமாக அப்படி இருந்தது. இயேசு மரிச்ச செகண்டு அங்கே என்ன நடக்குது? அந்த திரைச்சீலை 60 ஹைட்டு கர்டன் மேல் தொடங்கி கீழே வரைக்கும் கிழிந்தது. போன தடவை நான் சொன்னேன், அது ஏன் கிழிஞ்சதுன்னா தேவனை கிழிச்சு விட்டார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த தடை நீக்கப்பட்டது, எடுத்து போடப்பட்டது. தேவனும் மனிதனும் இயேசுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் ஒன்று சேரலாம். எவ்வளோ மகிமையான ஒரு காரியம் இது, எவ்வளோ மேன்மையான ஒரு சத்தியம் இது. யோசித்து பாருங்க. அந்த தடை ஏன் வருது? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஏன் தடை உண்டாகுது? இதை பற்றி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உலகத்துலாம் எப்படி பேசுவான்? கடவுளுங்க, நாம மனுஷங்க, அவர் ரொம்ப பெரியவர், நம்ம ரொம்ப சின்ன. அஃப்கோர்ஸ் தடை இருக்காதானே செய்யும்ன்ற மாதிரி பேசுவாங்க பாருங்க. வேதம் அப்படிலாம் போதிக்கிறது இல்லை. அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும், அவர் எவ்வளோ மகிமையாக இருந்தாலும், அவர் நம்மளை அவரை போல உண்டாக்கிட்டார். தம்முடைய சாயலி ரூபத்தில் உண்டாக்குனதுனால அவரோட ஒன்று சேரக்கூடிய ஒரு ஆற்றலோடு தான் உண்டாக்கிட்டார். அப்போ ஏன் ஒன்று சேர முடியல? ஏன் அவருக்கு நமக்கு ஒரு தடை இருந்ததுன்னா, நம்முடைய பாவம், மனுஷனுடைய பாவம் தான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் ஒரு தடையாய் நின்றது. அந்த பாவ தடையை தான் இயேசு அகற்றி போடுகிறார். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து அதற்கான தண்டனை சுமந்து தீர்ப்பதன் மூலமாக அந்த தடையை எடுத்து போடுகிறார். இப்போ தேவனும் மனிதனும் ஒன்று சேரலாம். தேவன் மனிதனிடத்தில் கிருபையாய் வெளிப்படலாம். மனிதனும் தேவனிடத்தில் தைரியமாய் செல்லலாம். இது எவ்வளோ பெரிய விஷயன்றதை நீங்க யோசித்து பார்க்குறீங்களா? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதனுடைய இம்ப்ளிகேஷன், வாட் ஆர் தி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ்? இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யார் வேணா எப்போ வேணா எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமா ஃப்ரீயா இயேசுவின் மூலமா நேராக தேவனிடத்துக்கு போகலாம். அவரும் நீங்க வரப்போ உங்களை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார். அவர் தானே கிழிச்சு விட்டது, அவர் தானே தடையை எடுத்து போட்டது. அவரும் யார் வந்தாலும் இயேசுவின் மூலம் வருகிற எல்லாரையுமே வரவேற்கிறார், அரவணைக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மன்னிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயங்க இது. என்னங்க இது? உண்மையானால் இதை நீங்கள் உண்மையிலே நம்பினீங்கன்னா, அதாவது யார் வேணா எப்போ வேணா ஃப்ரீயாக தைரியமாக கடவுளுடைய பிரசன்னத்துக்கு முன்னாலே போகலாம். அவரும் நம்மளை வரவேற்கிறதுக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, ஐயோ, உங்களுக்கு இதை தாண்டி வாழ்க்கையில் என்னங்க வேணும்? நான் கேட்குறேன், இதை தாண்டி இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கே அப்பாயின்மெண்ட் வேணும். கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் ரொம்ப போய் கஷ்டம்.
எவ்வளோக்கு எவ்வளோ ஆள் பெருசோ, அதாவது கொஞ்சம் உயர்வான ஒரு பதவியிலையோ ஒரு பவர்லையோ எதுலையோ இருக்கிற ஆட்கள்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உலகத்திலே மிக பெரிய பணக்காரன் நீங்கள் பார்க்கணுன்னா அநேகமாக 3/4 பேருக்கு பார்க்க சான்ஸ் கிடைக்காது, அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்காது. உலகத்திலே மிக வலிமை வாய்ந்த ஒரு ஆளை பார்க்கணுன்னா, மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனை பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. அநேகமாக 3/4 பேரால் பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆனால் இது என்ன சொல்லுது, இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? இயேசு சிலுவையில் பாடுபட்டு மரிச்சதுனால, அவர் மரிச்ச உடனே என்ன ஆகுது, வழி திறக்கப்பட்டுருச்சு. நான் இருக்கிறதுல பெரிய பணக்கார பேசிக்கிட்டு இல்லை, இருக்கிறதுலே வல்லமை வாய்ந்த ஒரு மனுஷனை பற்றி சொல்லி கொண்டில்லை, வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்ல தேவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு முன்பாக மிக சிறந்த ஒரு பணக்காரா இருக்கட்டும், வல்லமை பெற்ற ஆளா இருக்கட்டும், அவங்கெல்லாம் நத்திங். வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனுக்கு முன்பாக யார் வேணா தைரியமா இயேசுவின் மூலமாய் செல்லலாம். எவ்வளவு பெரிய விஷயங்க இது. இது ஒன்று இருந்தா எல்லாம் இருந்த மாதிரிங்க. நீங்க எப்ப வேணா கடவுள்கிட்ட போகலாம், அவரும் உங்களை வரவேற்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறாரு. உங்களை வரவேற்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக எதையும் செய்வார். ஏன்னா அவர் உயிரே கொடுத்து மரிச்சார் இல்லையா உங்களுக்காக. அப்போ உங்களுக்காக எதையும் செய்வார். நீங்கள் என்ன உதவி வேணாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலான்னா நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதே. நீங்கள் எதை கண்டும் பயப்பட தேவையில்லையே. இதெல்லாம் ஜனங்க மறந்துடுறாங்க இல்லையா? இது எவ்வளோ பெரிய விஷயங்க. மிகப்பெரிய விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சவால்கள் அதெல்லாம் தான் நம்ம மனசில் பொதுவாக இருக்கும். எனக்கு வேலை தேவை, எனக்கு சம்பாத்தியம் அதிகமாகணும், எனக்கு இந்த வியாதி சுகமாகணும், எனக்கு இது கிடைக்கணும், அது வரணும், இது நடக்கணும், இப்படி தான் நம்ம மனசு ஓடும் பாருங்க. நான் இப்போ பேசி கொண்டிருக்கிற காரியங்கள், இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அதை விட வேற லெவலில் இருக்கிற காரியங்கள். இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா, இது உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வேற என்ன உதவியாக இருந்தாலும் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம், ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம், ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். இது அப்பேற்பட்ட ஒரு சத்தியம். இந்த கர்டன் கிழிஞ்சது ஒரே வசனத்தில் சொல்லிட்டு போயிடுறாரு மார்க். ஏன்னா சுருக்கமாக சொல்லணும், அவர் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னார். நாம் விவரித்து சொல்லணும்னு பிரசங்கம் பண்ணுறோம். அந்த 38ஆம் வசனத்தில் கர்டன் கிழிது பாருங்க, திரைச்சீலை. அதில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. பார்க்குறப்போ வெறும் ஒரு காரியம், ஒரு தடை எடுத்த மாதிரி இருக்குது. ஒரு கர்டன் கிழிஞ்சது, ஒரே ஒரு காரியம் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ஒரு கர்டன் கிழியறதுக்கு எவ்வளோ நடந்தது தெரியுமா? அந்த ஒரு கர்டன் கிழியறதுக்கு, அந்த தடை எடுக்கப்படுறதுக்கு எவ்வளோ நடக்குது. அந்த எவ்வளோன்னு சொல்கிறேனே, அதை தான் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். அந்த ஒரு கர்டன் கிழிதுன்னா தேவனுடைய சைடில் சில தடைகள்லாம் எடுத்து போடணும், மனுஷனுடைய சைட்லேயும் சில தடைகள்லாம் அகற்றப்படணும். திரும்ப சொல்கிறேன், அந்த ஒரு கர்டன் கிழினோன்னா தேவனுடைய சைடில் சில தடைகள் அகற்றப்படணும், மனுஷனுடைய சைட்லேயும் சில தடைகள் நீக்கப்படணும். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த தேவனுடைய சைடில் எப்படி சில தடைகள்லாம் அகற்றப்படுகிறது, நீக்கப்படுகிறது, அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் பாருங்க. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நிச்சயமாக அதை பார்க்கணும். இதில் எவ்வளோ இருக்குது, நிச்சயமாக நம்ம இதை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ளோரியஸ் மெசேஜஸ் இது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ளோரியஸ் ட்ரூத்ஸ். உண்மையான கிறிஸ்தவம் மகிமையான ஒரு மார்க்கங்க. உண்மையான கிறிஸ்தவம் மகிமையான மார்க்கம். அதில் மகிமை இல்லைன்னா அது உண்மையான கிறிஸ்தவமே கிடையாது. உண்மையான கிறிஸ்தவத்தில் என்ன சொல்லுது, என்ன போதனை? இயேசு சிலுவையில் மரிச்சதுனால யார் வேணா, எப்போ வேணா, எங்கே வேணா தேவனை இயேசுவின் மூலமாய் அணுகலாம் தைரியமாய். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது. அதனால தான் இந்த சபையில் நாம் ரொம்ப வருஷமாகவே எங்கள் அப்பாலாம் இதை கொஞ்சம் அழுத்தியே போதிச்சிருக்காங்க. நீங்களே கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணலாம், உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்பார். யார் வேணா தேவன்கிட்ட ஜெபம் பண்ணலாம், இயேசு நாமத்தில் வருகிறன் யார் வேணா சொல்லி ஜெபம் பண்ணலாம். பாஸ்டரை நம்பி இருக்கணும்னு ஒன்றும் கிடையாது. பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் ஜெபம் பண்ணாதான் உண்டுலாம் கிடையாது. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கோம். ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் எவ்வளோ பேர் வந்தாலும் பார்த்துட்டு தான் போவேன். எல்லாமே ரெடி. நாங்கள் சில நேரம் நமக்கு இன்னொருத்தர் நமக்கு நம்மளை உற்சாகப்படுத்த வேண்டியதாக இருக்குது, பாஸ்டரை உற்சாகப்படுத்த வேண்டியதாக இருக்குது, ஆலோசனை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே எனக்கு புரியுது. ஆனாலும் கூட
பாஸ்டரை சார்ந்து நீங்கள் வாழணும்னு தேவன் விரும்பவில்லை. அப்படி உங்களை அவர் விடலை. ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய சபையில் இதெல்லாம் நம்ம போச்சதுனால தான் சில நேரம் ஆராதனைக்கு அப்புறம் பெரிய லைன் நிற்கிறது, ஒரு நிறைய பேர் ஜபத்துக்கு வர்றதெல்லாம் ரொம்ப நம்ம சபையில் பார்க்க முடியாது. ஏன்னா சிலருக்கு தெரியும், நான் ஜெபிச்சாலே தேவன் கேட்பார், நீங்கள் ஜெபிச்சா தேவன் கேட்பார். இப்படி சொல்கிறேன்றதுனால வந்து பார்க்க வேண்டான்னு சொல்லலை, தாராளமாக வந்து பாருங்கள். அதான் ஒவ்வொரு வாரமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் நாட்களை. சிலர்லாம் ஜெபத்துக்கு வர்றதில்ல, சாட்சி ஷேர் பண்ணுறதுக்குனே வருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கும். சிலர் ஜெபத்துக்கு வராங்க, நம்ம அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது உண்டு, ஆலோசனை பண்ணுறது உண்டு, எல்லாமே செய்ய ரெடி. சில மக்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைங்க. சில நேரம் ஒரு மாதிரி பலவீனமாக இருக்கிறாங்க, ஒருவேளை ஆவிக்குரியமோ அல்லது மன ரீதியிலையோ அல்லது சரீரத்துலேயோ பலவீனமாக இருக்கிறப்போ நமக்கு இன்னொருத்தருடைய ஒத்தாசை தேவை. எனக்கு புரியுது. ஆனாலும் கூட ஒரு பாஸ்டருடைய தயவில் நீங்கள் வாழணும்னு தேவன் விரும்பலை. இந்த பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சாதான் உண்டு அப்படின்னு தேவ மக்களை தேவன் விடவில்லை. யார் வேணா தேவன்கிட்ட டைரக்டாக போகலாம். இயேசுவின் மூலமாக போனால் போதும், அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார்ன்ற அளவுக்கு உங்களுக்கு தயவு காட்டியிருக்கிறார். இந்த சபையில் அதை அழுத்தி நாம் எங்கள் அப்பாலாம் ரொம்ப அழுத்தி போதிச்சிருக்காங்க. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியல பாருங்க. உலகமெங்கும் எவ்வளோ சபைகளில் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியல. நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்து பாஸ்டர்கிட்ட போனாதான், அவர் நமக்காக ஜெபம் பண்ணாதான், அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அது ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியம் அவங்களுக்கு தெரியல. இது வந்து ஒரு மகிமையான சத்தியம், இது ஒரு, ஆனால் அதே நேரத்தில் ஒரு பேசிக்கான சத்தியம், அடிப்படையான சத்தியம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. இயேசுவுடைய கல்வாரி சிலுவை மரணம் மூலமாய் நாம் யார் வேணா தேவனிடத்தில் தைரியமாய் அணுகலாம். இது தெரியாதனால என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஒரு தவறான எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, இல்லைன்னா இன்னொரு தவறான எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. நல்லா கவனிங்க. இதை தெரியாதவர்கள், இதை ஆழமாக படிக்காதவர்கள், இதை நினச்சி பார்க்காதவர்கள், இதை தியானிக்காதவர்கள், இப்போ நம்ம அதெல்லாம் பண்ண போகிறோம், கொஞ்சம் இதை தியானிக்க போகிறோம், இல்லை நேரம் செலவழிக்க போகிறோம். ஆனால் இதை செய்யாதவர்கள் என்ன நடக்கும்னா, ஒன்று ஒரு தவறான எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, அல்லது இன்னொரு தவறான எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் நான் விவரிக்கிறேன். ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, தைரியம் இல்லாதவர்கள் ஆயிடுவாங்க. தேவன்கிட்ட போகிறதுக்கு அவங்களுக்கு எந்த தைரியமும் இருக்காது. அதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன்கிட்ட தாங்களாக போகலாம், மற்றவங்களாம் இல்லாமல் போகலாம், தைரியமாக போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அது கேள்விப்பட்டாலும் அவங்களுக்கு அது புதிராக இருக்கும். அது எப்படிங்கன்ற மாரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட்டத்தில், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பல விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒரு விதமான ஆட்கள் எப்படின்னா, அவங்க பாவம் செஞ்ச பிறகு அந்த தைரியம் போயிடும் அவங்களுக்கு. அது நேச்சுரல் தானே, இயல்பு தான். பாவம் செஞ்ச பிறகு, நான் சொல்கிறது வெளி உலக மக்களையும் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களையும் சொல்கிறேன், சரிங்களா? பொதுவாக இந்த சத்தியம் தெரியாதவர்கள் ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க, இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, தைரியம் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரீம். சிலர் வந்து பாவம் செஞ்சிட்ட பிறகு அவங்களுக்கு தைரியம் போயிடும். ஐயோ பாவம் செஞ்சுட்டேன், கடவுளுக்கு முன்னாடி போக முடியாதே நான் அப்படின்னு போகாம விட்டுருவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமில் வேறு விதமான மக்களும் இருக்கிறாங்க. வேறு விதமான மக்கள்னா, தாங்களே தேவனுக்கு முன்பாக தைரியமாக போக முடியாதுன்னு நினைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு யாராவது மூலமாக போக பார்ப்பாங்க. வேறு யாராவது மூலமாக. யார் மூலமாக? அது பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கூட்டத்தார் என்ன சொல்கிறாங்க, மரியாள் மூலமாக போகணும், பரிசுத்தவான்கள் மூலமாக போகணும், தேவதூதர்கள் மூலமாக போகணும். அதான் என்ன சொல்கிறாங்க, இயேசு ரொம்ப டாப்பில் இருக்கிறார், சும்மா நேரம் அங்கே போயிட முடியுமா? அதுக்குன்னு ஒரு ரூட் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு ரூட் இருக்குல்ல. அப்போ பரிசுத்தவான்கள் மூலமாக போகணும். முன்ன வாழ்ந்து பெரிய காரியங்களை சாதித்த தேவ மனிதர்கள் இப்போ அவங்க பரிசுத்தவான்கள் ஆகிட்டாங்க, இப்போ அவங்க மூலமாக போகணும். அல்லது மரியாள், நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய தாய், மதிப்புக்குரிய மரியாள், அவங்களுக்கு ஒரு கனத்தையும் மரியாதையை நம்ம நிச்சயமாக செலுத்தணும் பாருங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு கனத்தையும் மரியாதை செலுத்தணும்ல, அப்போ அவங்க மூலமாக போகலாம். அவங்க மூலமாக போனால் நம்ம விண்ணப்பம் கேட்கப்படும். இப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் எப்படி இருக்கிறாங்க, சரி பாஸ்டர் மூலமாக போகலாம். ஆக மொத்தத்தில் யார் மூலமாக போனாதான் காரியம் ஆகுன்ற மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு இதில் தான் இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா தாங்களே போய் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி பதில் பெறலான்ற ஒரு தைரியமே இல்லை அவங்களுக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு.
இது வெறும் ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். சத்தியம் தெரியாதவங்க ஒன்று இப்படி போவாங்க, இல்லைன்னா இப்படி போவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா, இது தைரியம் இல்லாத கூட்டம் இல்லை, ஓவர் தைரியம் உடைய கூட்டம். இந்த கூட்டத்துக்கு பெரிய தைரியம் இருக்கு. அவங்க எப்படி தைரியமா இருக்கிறாங்கன்னா, நமக்கு இல்லாத தகுதியா தேவன்கிட்ட தைரியமா போலாமே. நம்மளை ஏத்துக்கலன்னா அவர் யாரை ஏத்துப்பாரு? 10வது தலைமுறை கிறிஸ்தவன் நான். எங்க தாத்தாவுடைய தாத்தா தான் அந்த சபையின் பில்டிங்கே கட்டினது. நாங்கள் இந்த சபையினுடைய கமிட்டியில் இருக்கிறோம். எங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு? அப்படிப்பட்ட கூட்டம். தைரியம், ஓவர் தைரியம். கடவுள் எங்களே ஏற்றுக்க மாட்டாரா? அல்லது அந்த கூட்டத்தில் விதவிதமாக இருப்பாங்க. இப்படியும் சிலர் இருப்பாங்க. நான் செய்யாத புண்ணியமா, எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கிறேன், எத்தனை பேரை படிக்க வச்சிருக்கிறேன். அப்போ என்னை ஏற்றுக்கலன்னா தேவன் யாரை ஏற்றுப்பார்? நிச்சயமா எனக்கு வரவேற்பு இருக்கும். ரெட் கார்பெட்டை ரோல் பண்ணி என்ன ஏற்றுப்பார். இந்த கூட்டத்தாரில் இப்படியும் இருப்பாங்க. எப்படின்னா, வாரத்தில் இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், கரெக்டாக ஜபிக்கிறேன், கரெக்டாக பைபிள் வாசிக்கிறேன், கரெக்டாக சபைக்கு போகிறேன், தசம்பாகம் கொடுக்குறேன், கடவுளுக்காக நான் எவ்வளோ செய்கிறேன், எவ்வளோ வாழ்க்கையே கடவுளுக்கு என்று அர்ப்பணிச்சிருக்கேன், எல்லாமே கடவுளுக்கு தானே செய்கிறேன், கடவுளுக்கு தானே ஊழியம் செய்கிறேன், வாழ்க்கையே கடவுள்னு இருக்கேனே. அப்போ என்ன ஏற்றுக்காம யாரை ஏற்றுப்பா? கடவுள் நிச்சயமா என்ன ஏற்றுப்பார். ஆஃப்டர் ஆல் நான் அவருக்காக தானே வாழ்கிறேன். ஆஃப்டர் ஆல் நான் வாழ்க்கையே கடவுளுக்கு அர்ப்பணிச்சு தானே இருக்கிறேன் நான். அதனால என்ன ஏற்றுப்பார். அவங்களும் இந்த கூட்டத்தில் தான். ஓவர் தைரியம். ஆனால் தைரியம் இருந்தால் பத்தாதுங்க, கிறிஸ்துவிட்டிருந்து அந்த தைரியம் வரணும். இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் சொன்னேனே, இவங்க யாராவது இயேசுனால எனக்கு தைரியம் இருக்குன்னு சொன்னாங்களா? இயேசு சிலுவையில் மரிச்சதுனால எனக்கு தைரியமான தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போக முடியும்னு சொன்னாங்களா? சொல்லலை. எல்லாருமே அவங்க எதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அவங்க பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு, அவங்களுடைய இது அதுதான். இந்த கூட்டத்தாருக்குள்ள யாருக்குங்க மகிமை போகுது? தங்களுக்கு தான் போகுது. என்ன வரவேற்க மாட்டாரா தேவன்? என்ன ஏற்றுக்க மாட்டாரா? நமக்கு இல்லைன்னா யாருக்கு? தைரியம் இருக்கு, தப்பான காரணத்தினால தைரியம் இருக்கு. சுயநீதியை நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் இது. ஏன்? சத்தியம் தெரியல. இயேசுடைய சிலுவை மரணம் மட்டுமே கட்டணை கழிச்சது. அது இல்லாம அது வரைக்கும் எவ்வளவு பரிசுத்தவான்கள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. கர்டன் கிளியல, திரைச்சீலை கிளியல, இயேசுடைய சிலுவை மரணம் மட்டுமே அதை கிழிச்சது. அர்த்தம்னா அந்த ஒரு வழி தான் இருக்கு. அந்த ஒரு வழியில தான் தேவனிடத்துல போகலாம். அந்த ஒரு வழியில தான் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளுவார். இது ஆழமா பதியலன்னா, இது விவரமா, இது விளக்கமா தெரியலன்னா, ஒன்று இப்படி சாஞ்சிருவோம், இல்லைன்னா இப்படி சாஞ்சிருவோம். இப்போ இதை பற்றி நான் ஏன் பேசுறேன்னா, இது எங்கேயோ இருக்கிற கூட்டங்களை பற்றி நான் பேசலை. நாம் ஜாக்கிரதையாக இல்லைன்னா, நம்ம எல்லாரையும் பற்றியும் பேசுகிறேன், உங்களை பற்றி பேசுகிறேன், என்னை பற்றியும் பேசுகிறேன். நாம் எல்லாருமே ஜாக்கிரதையாக இல்லைன்னா ஒன்று இந்த பக்கம் சாய்வோம், இல்லைன்னா இந்த பக்கம் சாய்வோம். மார்ட்டின் லூத்தர் தான் சொன்னார் பாருங்க. கிறிஸ்தவன் குதிரையில் போகிற ஒரு ஆள் மாதிரியான். நேராக போகிறது கஷ்டமாக இருக்கான். ஒன்று இப்படி சாஞ்சு விழுந்துடுறான், இல்லைன்னா இப்படி சாஞ்சு விழுந்துடுறான். சாஞ்சு விழலைன்னா அட்லீஸ்ட் சாயிறான். ஸ்டெடியாக போகிறது ரொம்ப அவனுக்கு கஷ்டமாக இருக்குதான். அப்படி தான் பாருங்கள். இதை பற்றி ஏன் போதிக்கிறோன்னா, நம்ம இதெல்லாம் நினச்சி பார்க்கலன்னா ஒன்று இப்படி சாஞ்சிருவோம் தைரியமே இல்லாதவர்களாய், அல்லது இப்படி சாஞ்சிருவோம் நம்முடைய சுயநீதி நிமித்தமாய் தைரியம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இது நோ கான்ஃபிடன்ஸ் கூட்டம் அந்த சைடு, இந்த சைடு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஆனால் நாம் எப்படிப்பட்ட கூட்டத்தாராக இருக்கணும்? கிரைஸ்ட் கான்ஃபிடன்ஸ். கிறிஸ்துவ நிமித்தமாய் தேவனிடத்தில் தைரியமாய் போகலாம். அதுதான் சரியான அப்ரோச் பாருங்க. அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் தவறான எக்ஸ்ட்ரீம்னு சொல்ல விரும்புகிறேன், பதிவு செய்ய விரும்புகிறேன். இது தவறான எக்ஸ்ட்ரீம்ன்றது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் சாஞ்சிங்கன்னா அல்லது இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஆபத்து. இதை நீங்கள் அப்படியே ஜாக்கிரதையாக இல்லைன்னா இதை பற்றி இது ரொம்ப ஆபத்துங்க. ஏதோ தவறாக ஒன்று செய்கிறோம், தவறாக அணுகிறோம் அப்படின்னு மட்டும் இல்லைங்க, பெரிய ஆபத்துங்க. உங்களுக்கு பெரிய ஆபத்து. தைரியம் இல்லாதவர்களா நம்ம இந்த விஷயத்தில் தைரியம் இல்லாதவர்கள் ஆயிட்டோன்னு வைங்க, தேவன்ட்டே போக மாட்டோம். அதான் நான் சொன்னேன்ல, சிலர் பாவம் செஞ்சதுனால தேவன்ட்டே போகிறதில்ல. சில நேரம் பாருங்க, ஒரு பாவம் செய்வோம், அப்புறம் நமக்கு என்ன ஒரு தாட்டு வரும் மனசில், சரி செஞ்சுட்ட, இப்போ நீ கடவுளுக்கு முன்பாக போக முடியாது, அவர் பரிசுத்தர், நீ போக முடியாது, சரி போக முடியாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு எண்ணம் வரும்,
சரி, அதான் இது இந்த பாவத்தினால நீ போக முடியாது. ஆகவே இந்த ஒரு பாவம் செஞ்சான்னா இன்னொரு 100 பாவம் செஞ்சான்னா போய் செஞ்சுக்கோ போ அப்படின்னு வரும். என்னங்க வந்தது இல்லையா உங்களுக்கு? நீங்களாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். அப்படி வந்தவங்களுக்கு பேசுகிறேன். இப்போ இந்த ஒரு பாவத்தினால நீ எப்படியும் போக முடியாது, இப்போ இன்னொரு 100 பாவம் போய் செஞ்சுக்கோ. அப்போ சிலர் அதை கேட்டுக்கிட்டு இன்னொரு 50 பாவம் போய் செய்வாங்க மனம் திரும்புறதுக்கு முன்னால். வாழ்க்கையை கெடுக்கும் பாருங்க. தேவனத்தில் அணுகிறதுக்கு ஒரு தைரியம் இல்லைன்னா அது வாழ்க்கையை நாசமாக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம முன்னொரு உதாரணம் கொடுத்தோம் இல்லையா, தானாகவே போக முடியும்னு தெரியாதனால அறியாதனால என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க மூலமாக, இயேசுடைய தாயார் மூலமாக அல்லது ஒரு பாஸ்டர் மூலமாக யாராவது மூலமாக போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க எவ்வளோ இழந்துடுறாங்க. கடவுள்கிட்ட நேராக அவங்க போக முடியும்னு தெரியாதனால எவ்வளோ இழக்கிறாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளோ லைனில் நிற்கிறாங்க, எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. ஒரு மனுஷனுடைய தயவு அதை சார்ந்து எப்படி இருக்கிறாங்க. தேவன் அப்படி நம்ம இருக்கணும்னு விரும்பவே இல்லை. எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் அந்த தேவ மனுஷனுடைய தயவை சார்ந்து நீங்கள் இருக்கணும்னு தேவன் விரும்பவில்லை. அப்படி உங்களை விடலை. தேவ மனிதர்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. தேவன் தான் பாஸ்டர்களை நியமிச்சிருக்கிறார், சபையில் வச்சிருக்கிறார். தேவ மனிதர்களை அபிஷேகித்து அவளை அனுப்புகிறார், அவள் மூலமாய் ஜனங்களை தொடுகிறார். எல்லாம் உண்மைதான். ஆனால் அவங்க தயவில் வாழணும் அப்படின்னு உள்ள அவர்கிட்ட போகணும், ஜெபிக்கணுன்றதுக்காக அவங்க தயவுலன்னா முடிஞ்சது. அவங்க கேட்கலன்னா ஒன்றும் நடக்காது. அவங்க கேட்டால் தான் பதில் கிடைக்கும், நீங்கள் கேட்டால் பதில் கிடைக்காதுன்னு தேவன் விடவே இல்லை. அதனால தான் இவ்வளோ தூரம் போய் சிலுவையில் மறித்து கர்ட்டனையை கிழிச்சார். ஆனால் எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஜனங்க எவ்வளோ இழந்துடுறாங்க வாழ்க்கையில். கடவுள்கிட்ட அவங்க நேராக போயிருந்தா எவ்வளோ பெற்றிருப்பாங்க, எவ்வளோ ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க, எவ்வளோ சமாதான சந்தோஷத்தை இதனால் இழந்துட்டாங்க. பெரிய இழப்புங்க, பெரிய ஆபத்துங்க. இப்படியே போனால் மோசமான ஒரு இடத்துல தான் முடியும். இந்த சைடு, இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவர்கள், சுயநீதியை நம்பி வாழுகிறவர்கள், அதாவது என்னுடைய புண்ணியம், என்னுடைய பேக்ரவுண்டு, என்னுடைய சாதனைகள், என்னுடைய பக்தி இதெல்லாம் என்னை தகுதிப்படுத்துதுன்னு நினைக்கிற இந்த கூட்டத்தாரும் அவங்க வெறும் ஒரு தவறை செய்கிறாங்கன்றது மட்டும் இல்லை, வெறும் இயேசுனுடைய சிலுவையை கனப்படுத்தலைன்றது மட்டும் இல்லை, வெறும் இயேசுவை மகிமைப்படுத்தலைன்றது மட்டும் இல்லை, தங்களுக்கே பெரிய ஆபத்து. இது தங்களுக்கே பெரிய ஆபத்து. அதை உணர்றதுல பாருங்க, எத்தனையோ சபைகளில் உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அப்ரோச் வச்சிருக்கிறாங்க. தங்களுடைய பக்தியையும் தங்களுடைய புண்ணியத்தையும் தங்களுடைய ஒரு நல்வாழ்க்கையும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல அது பெரிய ஆபத்துன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். பெரிய ஆபத்து. இப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா, அவங்க எப்போவுமே இந்த அப்ரோச்சில் தான் கடவுள்கிட்ட போகிறாங்கன்னா, அங்கே நான் ஒரு கேள்வியை எழுப்புவேன். நான் என்ன கேள்வி? அவங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? எப்போவுமே கடவுள்னு வர்றப்போ இவங்க இப்படி தான் யோசிக்கிறாங்கன்னா, கடவுள்கிட்ட போகிறத பற்றி தைரியம்னு வர்றப்போ தங்களுடைய இதுவும் அதுவும் தான் அவங்கள தகுதிப்படுத்துதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ நான் கேட்குறேன், அவங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்குறேன். அந்த கேள்வியை நிச்சயமாக நான் கேட்டு தான் ஆகணும். ரட்சிக்கப்படலன்னு சொல்ல, அந்த கேள்வி எழுப்புறானா, அந்த கேள்வி எழும்புது. அவங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களான்ற ஒரு சந்தேகம் அங்கே எழும்புது. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டால் ஒருவேளை சில நேரம் அப்படி நினைக்கலாம், ஆனால் எப்போவுமே அப்படி நினைக்க மாட்டாங்க. நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள், ஐயோ என்னுடைய கிரியை கிடையாது, என்னுடைய பேக்ரவுண்டு கிடையாது, என்னுடைய புண்ணியம் கிடையாது, இயேசுனுடைய கிருபை அப்படின்னு ஒருத்தர் உணரவே இல்லைன்னா நான் கேள்வி எழுப்பி தான் ஆகணும். உண்மையிலே அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? பாருங்க, இது ரொம்ப சீரியஸான விவகாரம். அதனால தான் பாருங்கள், இயேசுவே ஒரு உவமை சொல்கிறாரு. மத்திய 22ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா ஒரு பெரிய கல்யாண விருந்தை கொடுக்குறாராம். அந்த கல்யாண விருந்துக்கு ஒரு ஜனத்தை இன்வைட் பண்ணார், அழைப்பு கொடுத்தார். ஆனால் அந்த அழைப்பு பெற்ற ஜனங்க, ஃபஸ்ட்டு அழைப்பு பெற்ற ஜனங்க வரல. ராஜாட்ட சொல்கிறாங்க, நீர் அழைச்ச ஜனங்க, ஃபஸ்ட்டு அழைச்ச ஜனங்க வரல. அவர் சொல்கிறாரு, சரி இப்போ ரோட்டில் போய் எல்லாரையும் அழைச்சிட்டு வா அப்படின்றாரு. அழைப்பை எல்லாருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணு அப்படின்னு போய் எல்லாரையும் அழைக்கிறாங்க. அப்போ பெரிய கூட்டம் வந்துருச்சு. அந்த கல்யாண விருந்தில் எல்லாம் பார்ட்டி பண்ணிக்கிட்டு எல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஃபீஸ்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் ராஜா எல்லா கெஸ்ட்ஸையும் விருந்தாளிகளையும் சந்திக்கிறார். அவர் சந்திக்கிறப்போ ஒரு ஆளை பார்த்து, உன் கல்யாண வஸ்திரம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்கே? அந்த ஆள் பெபன் முழிக்கிறாரு. அவர் என்னமோ வேற ஏதோ சட்ட துணி இப்போ உடுத்திட்டு இருந்தார், ஆனால் கல்யாண வஸ்திரம் இல்லை. அதாவது எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. அதை நீங்கள் உடுத்திட்டு தான் வரணும். சும்மா நீங்கள் நினச்சது உடுத்திட்டு வர முடியாது.
கல்யாண வஸ்திரம் என்ன வெப்பன் முழிக்கிறாரு. ராஜா சொல்றாரு, அவனை தூக்கி வெளியே போடுங்கன்றார். அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ஊமையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அர்த்தம் என்னன்னா, நம்முடைய சுய நீதியை வச்சுக்கிட்டு இயேசுனுடைய அந்த கல்யாண விருந்தில் நம்ம பங்கேற்க முடியாது. தேவ ஜனங்கள் மத்தியில் நாம ஒன்றாய் எண்ணப்பட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இது வெளிப்பட்டுரும். அந்த ஆள் வந்து நிர்வாணமாகவும் வரல, தன்னுடைய உடையோடு வந்தார். பிரச்சனைன்னா அவர் கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை அவர் அணிந்து கொள்ளவில்லை. அர்த்தம் என்னன்னா, நமக்கு கொடுக்கப்படுகிற தேவ நீதி, இயேசுனுடைய நீதி தான் நம்மளை தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்துது. அந்த வஸ்திரத்தை கொண்டு தான் இயேசுனுடைய கல்யாண விருந்தில் நாம் பங்கேற்க முடியும். நாம் நினச்ச நம்முடைய நீதியை, நம்ம சம்பாதிச்ச நீதியை உடுத்திட்டு வந்தால் ஏற்றுக்கொள்ள பட மாட்டோம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் பரலோகம் போக போகிறாங்கன்னு. சபைகளில் இருக்கிற கிறிஸ்தவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் போக போகிறாங்கன்னு கேட்டு பாருங்க. அதான் ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, இயேசு சிலுவையில் மரிச்சார், ஆகவே போக போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் 5 நிமிஷம் கழித்து அவரே, இல்லை நிறைய நம்ம நற்கிரியை நிறைய புண்ணியம் செஞ்சால் கடவுள் நம்மளை அதை பார்த்து ஏற்றுப்பார் அப்படின்றார். இப்போ குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இயேசு மரிச்சது ப்ளஸ் நம்ம நற்கிரியை. மேபி இயேசு மரிச்சதுக்கு ஒரு 70% போட்டுக்கோங்க, இதுக்கு ஒரு 30% போட்டுக்கோங்க. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. இது பெரிய ஆபத்துன்னு சொல்ல விரும்புகிறேன். இப்படியே நினைத்து கொண்டு போகிறவர்கள் பரவாயில்ல தான் போக போறாங்க நினைக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்தவ சபையில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ பேர் இருக்கு, எல்லாமே இருக்குது. சிலருக்கு ஞானஸ்நானம் இருக்கு, பக்தி இருக்குது. ஆனா அவங்க எதை நம்பி கொண்டிருக்கிறார்கள்? அவங்க சுய நீதியை நம்பி கொண்டிருந்தார்கள்னா ஒரு நாள் அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால தான் இதை நான் சொல்றேன். இதை ரொம்ப பெரிய விஷயம், இது ரொம்ப சீரியஸான விவகாரம். இது விளையாடுற ஒரு காரியம் கிடையாது. இது ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படி கிடையாது. தேவன்கிட்ட போனால் ஒரே வழி தான் இருக்குது, இயேசு. அவருடைய சிலுவை மரணம், அவருடைய நீதி தான் நம்மளை தகுதிப்படுத்துது பாருங்க. ஆகவே இது பெரிய ஒரு ஆபத்து. அதனால தான் இதை பற்றி நான் கொஞ்சம் விவரமாக போதிக்க விரும்புகிறேன். ஏன்னா இதை பற்றி நமக்கு தெரியலன்னா ஒன்று இப்படி சாய்வோம், இல்லைன்னா இப்படி சாய்வோம். ஆகவே நாம் கவனிப்போம். The logic of how Christ's death makes the curtain fall, removes the barrier. கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அந்த தடையை எடுத்து போடுது. எப்படி எடுத்து போடுது? எப்படி எடுத்து போடுதுன்னா, தேவனுடைய சைடில் இருக்கிற தடைகளை எடுத்து போடுது, மனுஷனுடைய சைடில் இருக்கிற தடைகளையும் நீக்கி விடுது. இதனுடைய இந்த லாஜிக், இதனுடைய லாஜிக் எல்லாம் சொல்லுங்க, லாஜிக் இது எப்படி வேலை செய்யுது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலன்னா பிசாசானவன் நம்ம மனசில் வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். மனசில் 1000 சத்தம் கேட்கும். ஆகவே இதை புரிஞ்சிக்க நாம் முயற்சிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த காட் வேர்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட். அதாவது தேவனுடைய சைடில் எப்படி இயேசுடைய சிலுவை மரணம் தேவனுடைய சைடில் இருக்கிற தடைகளை எடுத்து போடுது, அதை இந்த வாரம் பார்ப்போம். எப்படி இயேசுடைய சிலுவை மரணம் தேவனுடைய சைடில் இருக்கிற அந்த தடைகளை எடுத்து போடுது. தேவனுடைய சைடில் தடைகள் இருக்குது, தடைகள் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பாவம் செஞ்சால் உடனே நம்ம அதை புரிஞ்சுப்போம். அதாவது பாவம் செய்கிறப்போ நமக்கு உடனே ஒரு எண்ணம் வருது இல்லையா, இப்போ கடவுள்கிட்ட போக முடியாது. ஏன் வருது? ஏன்னா கடவுள் பரிசுத்தர், ஏன்னா தேவன் வந்து நீதி நியாயம் உள்ளவர், ஏன்னா அவருக்கு பாவம்னா பிடிக்காது, அதை கண்டு கோவப்படுறவர். இதெல்லாம் பெரிய விளக்கம் கொடுக்கவே தேவையில்ல. பாவம் செஞ்சால் உடனே புரிஞ்சிருது இல்லையா? அதுவும் கிறிஸ்தவங்களுக்கு நல்லாவே புரியும். தேவன் பரிசுத்தர், பாவத்தை கண்ணோக்கி கூட பார்க்க முடியாது, நீதி நியாயம் உள்ளவர், பாவத்தை தண்டிச்சே ஆகணும், பாவத்தை கண்டு கோவப்படுறவர். அப்ப நான் பாவம் செஞ்சுட்டா நான் தைரியமா போக முடியாது அவர்கிட்ட. அப்போ என்ன ஆயிடுது? ஒரு பாவி தேவன்கிட்ட வர்றப்போ தேவன் இடத்திலே, தேவனுடைய சைட்லயே சில தடைகள் இருக்குது. என்ன தடை? அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய இந்த தன்மை, இந்த குணாதிசயம் இருக்குது பாருங்க. எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறார், எப்படிப்பட்ட நபரா இருக்கிறார் தேவன். பாவத்தை கண்டு கோபப்படுற நபரா இருக்கிறார். அவர் வேற மாதிரி இருந்தா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் நமக்கு. இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அதாவது பாவத்தை கண்டு அவர் கோபப்படலைன்னா நாம எப்படி வேணா இருந்துக்கலாம்ல.
அதனால தான் இதெல்லாம் சொல்கிறப்ப ஜனங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உலக மக்களுக்கெல்லாம் சில நேரம் இது புரியறது கஷ்டம். தேவன் வந்து பாவத்தை கண்டு கோவப்படுறாருன்னா அவங்களுக்கு அது மனசுக்கு எட்ட மாட்டேங்குது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் பாருங்க, தேவன் பரிசுத்தர். எல்லாம் சொல்லுங்க பரிசுத்தர். தேவன் நீதி நியாயம் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க நீதி நியாயம் உள்ளவர். தேவன் நல்லவர். இதெல்லாம் அவருடைய நல்ல குவாலிட்டிஸ், தேவனுடைய நல்ல குணாதிசயங்கள். ஆனால் ஒரு பாவி நெருங்க பார்த்தா இதுவே தடையாயிடுது. இதுவே தடையாயிடுது. அப்போ நாம பாவம் செஞ்சுட்டு தைரியமா ஏன் நெருங்க முடியலன்னா நம்ம மனசே சொல்லுது நம்மகிட்ட. நம்ம கிறிஸ்தவ மனசே நம்மோட ஆர்கியூ பண்ணுதே, நீ போக முடியாது, பரிசுத்தருக்கு முன்பாக நீ போக முடியாது, நீதி நியாயம் பார்க்கறதுக்கு முன்னாலே நீ போக முடியாது, உன் பாவத்தை கண்டு கோவப்படுற தேவனுக்கு முன்பாக நீ போக முடியாது. நம்ம மனசு சொல்லுது எல்லாம் கரெக்ட். ஒரே ஒரு இதுதான் அங்கே விடப்படுது. அதில் தான் வித்தியாசமே. என்ன இந்த பிக்சரில் என்ன விடப்படுதுன்னா சிலுவை விடப்படுது. நம்ம மனசு அப்படி சொல்கிறப்ப நாம் என்ன சொல்லணும்? கரெக்ட், தேவன் பரிசுத்தர், கரெக்ட், தேவன் நீதி நியாயம் உள்ளவர், கரெக்ட், தேவன் பாவத்தை கண்டு கோபப்படுகிறார். ஆனால் அவருடைய நீதி நியாயமும் சரி, அவருடைய கோபமும் சரி, எல்லாமே சிலுவையில் மதிக்கப்பட்டது. அவருடைய நீதி நியாயம் சிலுவையின் மூலமாய், அவருடைய சிலுவை மரணம் மூலமாய் நிலைநாட்டப்பட்டது. அவருடைய கோபம் இயேசுடைய சிலுவை மரணத்தினால தணிக்கப்பட்டது. அதனால சிலுவையினால், அவருடைய மரணத்தினால, அவர் நீதி நியாயம் உள்ளவராக இருந்தாலும் கூட, அவர் பாவத்தை கண்டு கோபப்படுற ஒரு ஆளாக இருந்தாலும் கூட, சிலுவை மரணத்தினால நான் போகலாம். இதுதான் லாஜிக்னு சொல்கிறேன் பாருங்க. உங்கள் மனசு உங்கள்கிட்ட பேசுங்க இல்லையா, நீ போக முடியாது, நீ தைரியமாக போக முடியாதுன்னு சொல்லும். இந்த லாஜிக்கை பிசாசுலாம் நல்லா யூஸ் பண்ணிப்பான். பாரு கடவுள் பற்றியா பரிசுத்தர், அவனுக்கும் தெரியும் தேவன் பரிசுத்தர்னு, பிசாசுக்கு தெரியாதா? அதை சொல்லியே நம்மளை மடக்க பார்ப்பான். அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த சிலுவையை கொண்டு வரணும். ஏன்னா சிலுவையில் என்ன நடக்குது? தேவனுடைய நீதி நியாயம் நிலைநாட்டப்படுகிறது, தேவனுடைய கோபம் தணிக்கப்படுகிறது. தேவனுடைய கோபம்லாம் சொல்கிறப்போ சிலருக்கு எல்லாமே விளக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். சிம்பிளாக பேசிட்டு போக முடியல. சிம்பிளாக பேசிட்டு போக முடிஞ்சால் சுருக்கமாக முடிச்சிடலாம். சிலர் சொல்லுவாங்க கிறிஸ்தவங்களே சிலர் சொல்கிறாங்க தேவனிடத்தில் கோபமே இல்லை, கோபமே இல்லை அவர்கிட்ட. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நல்ல மனசோடு தான் சொல்கிறாங்க, நல்ல ஒரு இன்டென்ஷன். அதாவது தேவன் வந்து வெறும் அன்பானவர், அன்பை மட்டும் காட்டுறார் அப்படின்னு சொல்ல வராங்க பாருங்கள். தேவனுடைய அவர் நல்லவர், அவர் கோபப்படாமல் அன்பு தான் காட்டுறார் அப்படின்லாம் சொல்கிற வரத்துக்கு எப்படி போயிடுறாங்க? கோபப்படுறதே கிடையாது, அவர்கிட்ட கோபமே இல்லை, இந்த கோபாக்கினை கோபம் எல்லாம் போதிக்கிறது தப்பு அப்படின்றாங்க. எந்த பைபிளை வாசித்தாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்களே தீமையை பார்த்தா கோபப்படுவீங்களா, கோபப்பட மாட்டீங்களா? உங்கள் பிள்ளை தப்பு செஞ்சதுன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? உங்கள் பிள்ளை, நீங்கள் நேசிக்கிற பிள்ளை தப்பு செஞ்சா, சொல்ல போனால் நீங்கள் நேசிக்கிற பிள்ளை தப்பு செஞ்சாதான் ரொம்பவே கோபம் வரும். எங்கேயாவது இருக்கிற ஒரு ஆள் தப்பு செய்கிறத விட நீங்கள் நேசிக்கிற பிள்ளை தப்பு செய்கிறதப்போ தான் உங்களுக்கு கோவம் வரும். ஒரு விதத்தில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரலன்னா நீங்கள் நல்லவங்களே கிடையாது. உங்கள் பிள்ளை தப்பு செய்து இந்த தப்பு செஞ்சால் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கும், ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு கோவப்படாமல் அப்படியே சும்மா பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்? நாம் எப்படிப்பட்ட ஆள்? அப்போ ஒரு உண்மையிலே நல்லவங்களுக்கு வந்து நல்லது பிடிக்கும், தீமையை வெறுப்பாங்க, அதை கண்டு கோவப்படுவாங்க. அதான் உண்மையிலே நல்லவங்க. தேவன் உண்மையிலே நல்லவர், நன்மைக்கு ஊற்று அவர். அவர் நன்மையை விரும்பி தீமையை வெறுக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அவர் நல்லவர் மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு நீதிபதி. ஒரு ஜட்ஜுக்கு முன்னால் குற்றவாளியை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா அவர் அந்த குற்றவாளியை தண்டிச்சே ஆகணும். தண்டிக்கலைன்னா நீங்கள் ஒரு குற்றவாளியை போய் நிறுத்திட்டு கொலைகாரனை போய் ஜட்ஜுக்கு முன்னால் நிறுத்தி அந்த ஜட்ஜு இல்லை நான் வந்து இறக்கம் மட்டும்தான் காட்டுறாள், அன்பு மட்டும் காட்டுறாள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஜட்ஜாக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைன்னுவீங்க இல்லையா? தேவன் வந்து அன்பு காட்டுறவர் மட்டும் இல்லை, இறக்கம் காட்டுறவர் மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் இந்த உலகத்துக்கே நீதிபதி. அநியாயம் செய்கிறவர் கிடையாது, அவர் நீதி நியாயத்தை கடைபிடிக்கிறவர். அவருக்கு வந்து ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா, பாவம் செய்யப்படுதுன்னா, தீமை செய்யப்படுதுன்னா நிச்சயமாக கோவம் வரும். கோவம் வரும்ன்றது மட்டும் இல்லை, அதை தண்டிச்சே ஆகணும். அவர் தண்டிக்காமல் அவர் சும்மா விட முடியாது.
ஆகவே இதெல்லாம் பாருங்க, தேவன் நீதி நியாயம் உள்ளவர், தேவன் கோபம் உள்ளவர், சரியான காரணங்களுக்கு கோபப்படுவார், இதை பற்றி சந்தேகமே இல்லை. ஆகவே ஒரு பாவி தேவனிடத்தில் போகிறப்போ தேவனுடைய இந்த நல்ல குணாதிசயம், இதெல்லாம் நல்ல குணாதிசயம், அவருடைய நீதி, அவருடைய இந்த ரைச்சஸ் ஆங்கர், பரிசுத்த கோபம், இதெல்லாம் நல்லது. ஆனால் இந்த நல்லதே நமக்கு தடையாயிடுது கடைசியில். ஆனால் இந்த தடை தான் சிலுவையில் நீக்கப்படுது. சிலுவையில் நீக்கப்படுது. சிலுவையில் என்ன நடக்குது? தேவனுடைய இந்த நீதி நியாயம் நிலைநாட்டப்படுகிறது, கோபம் தணிக்கப்படுது. எப்படி விளக்குறோம் பாருங்க. தேவனுடைய நீதி நியாயமான சட்டம் என்ன சொல்லுது? பாவத்துக்கான சம்பளம் மரணம். தேவனுடைய நியாயமான சட்டம், தேவனுடைய நியாயமான சட்டம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு இல்லையா, புதிய ஏற்பாட்டில் இருக்கு இல்லையா? இது என்ன சொல்லுது? ரொம்ப திட்டம் தெளிவாக சொல்லுது. பாவத்துக்கான சம்பளம் மரணம். நாம் எல்லாருமே இந்த தண்டனைக்கு தகுதி உள்ளவர்கள், இந்த மரண தண்டனைக்கு தகுதி உள்ளவர்கள். பாவத்துக்கான சம்பளம் மரணம். நம்ம எல்லாருமே பாவிகள்னால நம்ம எல்லாருமே இந்த தண்டனைக்கு, மரண தண்டனைக்கு தகுதி உள்ளவர்கள். இந்த மரண தண்டனை நமக்கு வர்றதுக்கு பதிலாக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் நம்முடைய தண்டனையை சுமந்து தீர்த்ததுனால நாம் அந்த தண்டனையை சுமக்க தேவை கிடையாது. இதான் சிம்பிள் லாஜிக் பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கிறதுனால, எல்லாரையும் சொல்கிறேன், உலகத்தில் இருக்க எல்லாரையும் சொல்கிறேன், எல்லாருமே பாவிகளாக இருக்கிறதுனால இந்த எல்லாருமே இந்த மரண தண்டனைக்கு தகுதியானவர்கள். ஆனால் இயேசு இந்த மரண தண்டனையை சிலுவையில் சுமந்ததுனால நாம சுமக்க தேவையில்லை. இதன் மூலமாக என்ன நடக்குது? அவருடைய நியாயமான சட்டம் சொல்றத தேவனே அங்க மதிக்கிறார் கல்வாரி சிலுவையில். அவருடைய நீதி நியாயத்தை அசட்டை பண்ணி ஒன்றும் நம்மளை அவர் மன்னிக்கல. இல்லை பரவாயில்ல, இந்த முறை நீதி நியாயம்லாம் மறந்துடலாம் நம்ம அப்படின்னு ஒன்றும் நம்மளை மன்னிக்கல, நம்மளை ஏற்றுக்கொள்ள ஆசீர்வதிக்கலைங்க. ஒரு தடவை கூட தேவன் அப்படி செய்வதில்லை. இல்லை இந்த ஒரு தடவை இப்போ நாமளும் அப்படி செய்வோம். இந்த ஒரு தடவை பரவாயில்ல விடுங்க, ப்ரொசீஜரை விட்டுறலாம், காரியம் ஆகணும்ல, ப்ரொசீஜராவது இதாவது கிடக்குது, வேண்டியது செஞ்சுட்டு போகலான் இருப்போம். தேவன் அப்படிலாம் செய்கிறவர் கிடையாது. அவர் திடீர்னு கேரக்டர் மாற்றிக்கிறது கிடையாது. அவர் நீதி நியாயம் உள்ளவர்னா எப்பவுமே நீதி நியாயம் உள்ளவர் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் அன்பானவர், அதே நேரத்தில் அவர் இரக்கம் உள்ளவர், அதே நேரத்தில் ஞானம் உள்ளவர். அதனால அவர் அன்பாகவே இருக்கிறதுனால, ஞானம் உள்ளவராக இருக்கிறதுனால, இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால, நீதி நியாயம் உள்ளவராக இருக்கிறதுனால, பாவத்தை கண்டு கோபப்படுறதுனால, இந்த அத்தனை காம்பினேஷன் அவர்கிட்ட இருக்கிறதுனால, அவருடைய ஞானத்தினால இப்படிப்பட்ட ஒரு மீட்பின் திட்டத்தை அவர் திட்டமிட்டு அவருடைய நீதி நியாயத்தையும் நிலைநாட்டி அவருடைய தன்னுடைய கோபத்தையுமே தனிச்சு நியாயமா நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு வழியை திட்டமிட்டார். அந்த வழிதான் சிலுவை. நியாயமா ஏற்றுக்கொள்றதுக்கு. இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏன்னா பாவம் செஞ்சா நமக்கு சொல்லும், 1000 சத்தம் நமக்கு சொல்லும், நீ போக முடியாது, நீ எப்படி போக முடியும், அவர் பரிசுத்தர், அவர் நீதி நியாயம் உள்ளவர், அவர் இப்படி, அவர் இப்படி, கரெக்ட், எல்லாமே கரெக்ட் தான். அவர் பரிசுத்தர், அவர் நீதி நியாயம். பிசாசு உங்கள்கிட்ட பேசினான்னு நீங்கள் சொல்லுங்க, பிசாசு உன்னை விட எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ பரிசுத்தர்னு, உன்னை விட தெரியும் அவர் எவ்வளோ நீதி நியாயம் உள்ளவர். நீ ஒரே ஒரு காரியத்தை மறந்துட்ட, ஆனால் சிலுவையை மறந்துட்ட. சிலுவையை மறந்துட்ட. இயேசு உன்னுடைய சிலுவை மரண தண்டனை, அந்த டெத் பெனல்டி, இயேசு சிலுவையில் மரிச்சது அவருடைய நீதி நியாயத்தை நிறைவேற்றினது. இட் ஹஸ் சாட்டிஸ்ஃபைட் இஸ் ஜஸ்டிஸ். சிலுவையில் இயேசு தேவனுடைய அந்த நீதி நியாயத்தை நிறைவேற்றினார், அதை நிலைநாட்டி விட்டார், நிலைநிறுத்தினார். அதனால இப்ப தேவன் என்னை ஏற்றுக்கொள்றதுல எந்த தப்பும் கிடையாது. நியாயமா வெறும் அவருடைய இரக்கத்தினால் மட்டும் இல்லை, அன்பினால் மட்டும் இல்லை, இப்ப நியாயமாவே என்ன அவர் ஏற்றுக்கொள்ளலாம். நியாயமாவே அவர் என்ன ஏற்றுக்கொள்ளலாம். 1 யோவான் 1:9 இது வருது பாருங்க, வெளி வருது பாருங்க. நியாயமா, நீதி நியாயமா அவர் ஏற்றுக்கொள்ளலாம். 1 யோவான் 1:9 நீங்க பார்த்தீங்கன்னா, பாவம் செஞ்சா என்ன பண்ணணும்னு சொல்லுது கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு. ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? அப்படியே ஓடி ஒளிஞ்சிக்க கூடாது, அப்படியே காணாமல் போயிடக்கூடாது,
தேவனுக்கும் நமக்கும் இனி அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அவர்கிட்ட நெருங்கவே முடியாதுன்னு போயிடக்கூடாது. என்ன செய்யணுமா? 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், சொல்லுங்கள், அறிக்கையிட்டால். அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்கிறதுன்னு என்னங்க அர்த்தம்? ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்கிறது. என்ன செஞ்சிட்டோன்னு வாய் திறந்து சொல்லணும்னு தேவன் விரும்புகிறார். நம்ம என்ன செஞ்சோன்னு அவருக்கு தெரியும், ஆனால் வாய் திறந்து சொல்கிறார். ஏன்னா வாய் திறந்து சொல்கிறதுக்கு ஒரு தாழ்மை வேணும்ல, ஒத்துக்கிறதுக்கு ஒரு தாழ்மை வேணும்ல. அப்போ அறிக்கையிடணும். அறிக்கையிடுறதுனா எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது இல்லை. ஆதாம் கொடுத்தானே, என் மனைவியினால தான் செஞ்சேன், அது பேர் எக்ஸ்கியூஸ். அறிக்கையிடுறது இல்லை. ஆண்டவரே ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இந்த அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அதனால தான் செஞ்சிட்டேன், அதெல்லாம் அவர் கேட்கலாம். அவருக்கு தெரியும் நாம் தப்பு செஞ்சதை அவருக்கு முன்பாக ஒத்துக்கொள்ளணும். அங்கே போய் அறிக்கையிடுற நேரத்தில் இல்லை, ஒரு சின்ன பாவம் தான் செஞ்சேன் ஆண்டவரே அப்படிலாம் பேசி, சின்ன பாவமா பெரிய பாவமா அவருக்கு விரோதமாய் செய்யப்பட்டது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த வார்த்தைகள். ஏன்னா நாம் என்ன எதிர்பார்ப்போம்? அவர் மன்னிக்க, நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். நம்மளை மன்னிக்கும்படி சுத்திகரிப்பதற்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லியிருப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் என்ன சொல்லுதாங்க? நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீதியும் உள்ளவராய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் போய் பாவத்தை அறிக்கை செஞ்சீங்கன்னா அவருடைய இரக்கத்தினால் மட்டும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவருடைய நீதி நியாயமே உங்களுக்காகவே பேசும். சிலுவை இல்லாமல் அவருடைய நீதி நியாயம் நமக்கு விரோதமாக பேசியிருக்கோம், அவனை தண்டிக்கணும்னு பேசியிருக்கோம். ஆனால் சிலுவைனால அவருடைய நீதி நியாயம் நம் பக்கமாக இருக்குது. அவருடைய நீதி நியாயமே என்ன சொல்லுது? இவன் மன்னிக்கப்படணும் அப்படின்னுது. இது தெரிஞ்சுக்கணும் பாருங்க. இது தெரிஞ்சுக்கலன்னா பிசாசு போட்டு நம்மள்ட்ட கேம் ஆடுவான். 1 hour எப்படி ஏற்றுப்பாருன்னுவான். நீங்கள் சொல்லுங்க, எப்படி ஏற்றுப்பார் பிசாசை? உனக்கு லாஜிக் தெரியலையா? இப்போ எப்படி ஏற்றுப்பாருன்னு சொல்கிறேன். கல்வாரி சிலுவையில் இயேசுடைய சிலுவை மரணத்தினால தேவனுடைய நீதி நியாயம் நிலைநாட்டப்பட்டது. இப்போ அவருடைய நீதி நியாயத்தை கடைபிடிக்கணுன்றதற்காகவே என்னை ஏற்றுப்பார், அவர் என்ன மன்னிப்பார். மிக மோசமான பாவம் செஞ்சிருந்தீங்கனாலும் இது பொருந்தும், நீங்கள் உலகத்திலே பெரிய பரிசுத்தவானாக இருந்தீங்கனாலும் பொருந்தும். அது நம்ம எல்லாருமே தேவனுடைய பார்வையில் பாவிகளாக இருந்தோம். பாவிகளுக்கு உரியது மரண தண்டனை, டெத் பெனல்ட்டி. ரொம்ப சுயநீதி உள்ளவர்கள் இதை கேட்கணும் பாருங்க. சுயநீதி உள்ளவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க? நான் அப்படி என்ன செஞ்சேன், ஏதோ கொஞ்சம் லேசாக அப்படி இப்படி செஞ்சேன், ஆகவே தைரியம் இருக்குன்ட்டு போகிறாங்க. அவங்க என்ன அவங்களுக்கு தெரிலன்னா, வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம், நீதி செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனுடைய பார்வையில் எல்லாருமே பாவிகள் வேதம் சொல்லுது. அப்ப பாவிகளுக்கு உரியது மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கிறதுக்கு முன்னாலே தேவன் சொல்லிட்டார், நீ அதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். எசேக்கியேலில் சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். வேதம் முழுக்க இது ரொம்ப தெளிவாக போதிக்கப்படுது. நம்ம எல்லாருமே பாவிகள். பழைய ஏற்பாட்டிலையும் போதிக்கப்படுது, புதிய ஏற்பாட்டிலையும் போதிக்கப்படுது. நமக்கு உரியது மரணம். மரணம்னா பாருங்க, வெறும் ஏதோ வயசாயிட்டு அப்புறம் சரீரம் மறிக்கிறது மட்டும் இல்லைங்க. மரணம்னா பைபிளில் பெரிய அர்த்தங்க அதுக்கு. அதாவது மரணம்னா பைபிளில் என்ன அர்த்தம்னா, ஜீவ ஊற்றாகிய தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்படுறது தான் மரணம். ஜீவ ஊற்று, ஜீவன் தேவனிடத்திலிருந்து தான் வருது பாருங்க. அந்த ஜீவ ஊற்றாகிய தேவனிடத்திலிருந்து நாம துண்டிக்கப்படுறதுக்கு பேர் தான் மரணம். அந்த மரணம் பல விதத்தில் வெளிப்படுது, அதுக்கு பல அம்சங்கள் உண்டு. சரீர மரணம் அதில் ஒன்று மட்டும்தான். அதுக்கு முன்னாலவே ஆவிக்குரிய மரணம் வருது. ஆவிக்குரிய மரணம் என்னது? கடவுளுக்கு செத்தவர்கள் போல் ஆயிடுறோம். உலகத்தில் எத்தனையோ பேர் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்ற மாதிரி அவங்க வாழல. அவங்க பாட்டு எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வராங்க, என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு ஒரு உணர்வே அவங்களுக்கு இல்லை. கடவுள்னு வர்றப்போ அப்படியே செத்தவர்கள் போல இருக்கிறாங்க, பாவம்னு வர்றப்போ பிழைத்தவர்கள் போல பிழைத்து இருக்கிறாங்க. ரோமர் 6 பவுல் தலைகளை திருப்பி சொல்றாரு, நாம பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கு பிழைத்திருக்கிறோம் என்று நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள்ன்றாரு விசுவாசிகளுக்கு. ஆனால் விசுவாசி ஆறதுக்கு முன்னால நாம தேவனுக்கு மரித்தவர்களாகவும் பாவத்துக்கு பிழைத்து இருந்தவர்களாகவும் இருந்தோம்.
அப்போ ஆவிக்குரிய மரணம் அது. கடவுளை நாடுறதும் இல்லை, தேடுறதும் இல்லை, கடவுளுக்கு ஏற்ற காரியங்களில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆவிக்குரிய ஒரு மரணம், கடவுளோட ஒரு உறவே இல்லை. அது மட்டும் இல்லை, பலவிதமான சாபங்கள் உலகத்தில், அது எல்லாமே பைபிள் எப்படி விவரிக்கப்படுதுன்னா மரணத்தினுடைய ஒரு முன்ருசி. உலகத்தில் இருக்கிற எல்லா சாபங்களுமே மரணத்தினுடைய முன்ருசி. உபாகம் 30ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்றார், ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உமக்கு முன்பாக வைக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, தேவனை பற்றி கொள்வாயாக. ஏன்னா அவர் தான் ஜீவ ஊற்று. ஜீவனை தெரிஞ்சுக்கணும்னா அவரை பற்றி கொள்ளணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீவன் வந்து ஆசீர்வாதத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு, மரணம் வந்து சாபத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. எல்லா சாபமும் மரணத்தினுடைய ஒரு முன் ருசி. அப்போ மரணம் தண்டனைனா அது இந்த உலகத்தில் சாபங்களை அனுபவிப்பது. அப்புறம் ஒரு நாள் சரீர மரணமே வருவது. அதுக்கப்புறம் சரீர மரணத்துக்கு அப்புறம் இட்டர்னல் டெத், நித்திய மரணம். ஆவிக்குரிய மரணம், சாபங்கள், சரீர மரணம், இட்டர்னல் டெத், நித்திய மரணம். நித்தியமாய் தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டே அப்படியே இருப்பது. மரணம்னா இதுதான் முழுமையான அர்த்தம் பைபிளில் பாருங்க. வெறும் ஏதோ ஒருத்தர் சரீரம் மறிக்குதுன்னு மட்டும் இல்லை. இந்த மரண தண்டனை தான் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நமக்கு எல்லாமே இந்த தண்டனை வந்திருக்கணும், கிடைச்சிருக்கணும். நாம இதுக்கு தகுதியானவர்கள். உலகத்தில் எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் இதுக்கு தகுதியானவர்கள். ஆனால் இந்த தண்டனை தான் இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். பாருங்க எப்படி தீர்த்தார் பாருங்க. அவர் எப்படி பாடுபட்டார் பாருங்க. அவருக்கு இந்த எல்லா விதமான மரணமும் அதனுடைய ஒரு டேஸ்ட் இருந்தது. ஆவிக்குரிய மரணம், தேவனிடத்திலிருந்து ஒரு விதத்தில் அவர் துண்டிக்கப்பட்டார். என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? நமக்காக சாபமானார். பிசிக்கல் டெத், ஆக்சுவல் சரீர மரணம், அதை அவர் அனுபவிச்சார். நரகத்தில் நித்திய பாட சிலுவையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அனுபவிச்சார். எல்லாமே நமக்காக அவர் சுமந்து தீர்த்ததுனால தான் நாம தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். நியாயமாக பார்த்தா இந்த ஒரு காரணத்தினால தான் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளாமே ஒழிய நம்முடைய சுய நீதியெல்லாம் பத்தவே பத்தாது. ஏன்னா தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சிட்டோம். ஆனால் இந்த சுயநீதி கூட்டத்தார் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அப்படின்னாங்க நான் பாவம் செஞ்சேன், எனக்கு மரண தண்டனை கிடைக்கிற அளவுக்கு என்னங்க பாவம் செஞ்சேன்னுவாங்க. ஆஃப்டர் ஆல் என்ன ஒரு சில பொய் சொன்னேன், ஒரு சில பேரை ஏமாத்தினேன், கொஞ்சம் ப்ராஃபிட் வரணும்னு ஏமாத்தினேன். இது எல்லோரும் செய்கிறது தானே. இப்போ என் ஏரியாலே ஒருவேளை நான் தான் பெஸ்ட்டாக இருப்பேன், என் தெருவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை விட நல்ல ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி என்ன செஞ்சுட்டேன், எனக்கு என்ன மரண தண்டனை வர வேண்டியது, அதை இயேசு சுமந்து தீர்த்தார்லாம் சொல்கிற அளவுக்கு நான் என்னத்தை செஞ்சேன் அப்படின்றாங்க. இது ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறப்போ அது புரியுறது கஷ்டமாக இருக்குது பாருங்க. அப்படி என்ன செஞ்சேன்றாங்க, கேள்வியே தப்பு. அப்படி என்ன செஞ்சீங்க இல்லை, யாருக்கு விரோதமாக செஞ்சீங்க? எல்லா பாவமே தேவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்டது. தாவீது சொல்கிறார் பாருங்க சங்கீதம் 51, உமக்கு விரோதமாய் மட்டுமே நான் பாவம் செய்தேன். ஆக்சுவலாக உண்மை என்னன்னா தாவீது எல்லாருக்கும் விரோதமாக பாவம் செஞ்சார். தன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, தன்னுடைய மிலிட்ரிக்கு விரோதமாக, தன்னுடைய தேசத்தாருக்கு விரோதமாக, பத்ஷிபாக்கு விரோதமாக, உரையாக்கு விரோதமாக, யாருக்கு விரோதமாக தான் அவர் பாவம் செய்யலை, எல்லாருக்கும் விரோதமாக பாவம் செஞ்ச மனுஷன். சங்கீதம் 51 சொல்கிறார், உமக்கு விரோதமாய் மட்டுமே, உமக்கு எதிராய் மட்டுமே நான் பாவம் செஞ்சேன். ஏன்னா அவர் என்ன உணர்ந்துட்டாரு, எல்லா பாவமே தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பாவம். அது தேவனுக்கு விரோதமான ஒரு முரட்டாட்டம் என்று சொல்லலாம். ஏன்னா தேவன் தான் சொல்றார் பொய் சொல்லக்கூடாது, தேவன் தான் சொல்றார் ஏமாற்றக்கூடாதுன்னு. அப்ப அவர் சொல்றதை முடியாது நான் போய் செய்யறப்போ அவருக்கு விரோதமா முரட்டாட்டம் செய்கிறது. நாம என்ன செஞ்சோன்றது கிடையாது, நாம யாருக்கு விரோதமா செஞ்சோம், என்ன செஞ்சோன்னு பார்த்தா ஆதாம் அப்படி என்ன செஞ்சிட்டார், ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு, அவ்வளவுதானே. நம்மளை விட அவர் தேவலாம், யாரு? ஆதாம். அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறாங்க ஜனங்க, என் தெருவில் நான் தான் பெஸ்ட்டு, மற்றவங்களோட நான் பெஸ்ட்டு அப்படின்னா செஞ்சுட்டேன்றாங்கல்ல. ஆனால் அதெல்லாம் விட ஆதாமே தேவலாமே. ஆஃப்டர் ஆல் ஒரு பழத்தை தான் எடுத்து சாப்பிட்டாரு. தப்பான அப்ரோச் பாருங்க. பழத்தை எடுத்து சாப்பிட்டான்றதை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றது மூலமாக என்னத்தை வெளிப்படுத்தினார், அது ஒரு முரட்டாட்டமான ஒரு செயல். நீர் என்ன செஞ்சாலும் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் என் வழியில் தான் போவேன், என்ன கேட்குறதுக்கு யார்? என் வாழ்க்கை, என் பணம், என் உரிமை, நான் செஞ்சுப்பேன், என்னை யாரும் கேட்க முடியாது.
ஆனால் வாழ்க்கையும் அவர் தான் கொடுத்தாரு. பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் அவர் தான் கொடுத்தாரு. உரிமையும் அவர் தான் கொடுத்தாரு. ஆனால் ஜனங்க அப்படி பேசுகிறாங்க. ஆதாமுடைய ஆட்டிடியூட் பாருங்கள். அது என் வாழ்க்கை, என்னுடைய இது, நான் என்ன வேணா செஞ்சுப்பேன், கடவுளை எனக்கு சொல்ல முடியாது. அதுதான் பாவத்தினுடைய ஒரு பிரச்சனை. என்ன செய்கிறோன்றது அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க. கடவுள் சொல்கிறது நான் கேட்க தேவை, நான் பாட்டு என் வழியில் போகலான்றது தான் பாவம். அது தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்கிற ஒரு முரட்டாட்டம். தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுறப்போ அது பெரிய தண்டனை தான். அதுக்கு உங்கள் பாஸுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வேலையை கொடுத்த பாஸ், ப்ரொமோஷன் கொடுத்த பாஸ், உங்களை நல்லா நடத்தின பாஸுக்கு விரோதமாக நம்ம முரட்டாட்டம் பண்ணோன்னா என்ன நடக்கும்? வேலை போயிடும். நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கின தகப்பனுக்கு விரோதமாக துரோகம் செஞ்சால், முரட்டாட்டம் பண்ணால் என்ன நடக்கும்? சிலருக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு. குடும்பத்திலேருந்தே வெளியேற்றப்படலாம், சொத்தை இழந்துடலாம். கடவுளுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணால் எல்லாம் போச்சு, அதான் மரணம். எல்லாம் போச்சு தான் மரணம். தேவனிடத்துலேருந்து துண்டிக்கப்பட்டால் எல்லாம் போயிடும் இவென்ச்சுவலாக, இறுதியில். அப்போது இந்த சுயநீதி உள்ளவர்களுக்கு இதெல்லாம் கேட்கணும் பாருங்க அவங்க. ஏன்னா நாம் எல்லாருமே மரண தண்டனைக்கு தகுதியானவர்கள். எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் அந்த மரண தண்டனை இயேசு சுமந்து தீர்த்ததுனால மட்டுமே நாம் தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஏன்னா அந்த ஒரு நியாயமான வழி தான் தேவனிடத்தில் இருக்குது. அப்போ அவருடைய நீதி நியாயம் நிலைநாட்டப்படுகிறது, அவருடைய கோபம் தணிக்கப்படுகிறது. கோபம் பாருங்க, அவர் நீதி உள்ளவர்னால பாவத்தை கண்டு கோபப்படுறாரு. ஆனால் அந்த கோபத்தை நம்ம மேலே ஊற்றுறதுக்கு பதில் சிலுவையில் இயேசுவின் மேலே ஊற்றினார். இயேசுவின் மேலே ஊற்றினதுனால அவருடைய அந்த கோபம் தணிக்கப்பட்டது. அந்த கோபத்தை இயேசு உறிஞ்சிக்கிட்டாரு, நம்முடைய இடத்துல இருந்து உறிஞ்சிக்கிட்டாரு. ஆகவே இனி அவருடைய கோபம் என் மேலே காட்ட மாட்டார். ஆமாம், உண்மைதான். நான் பாவம் செய்கிறப்போ என் மனசில் சொல்லுது ஒரு எண்ணம், அவர் நீ செஞ்சதை கண்டு கோபப்படுறார், உண்மைதான். ஆனால் அந்த கோபத்தெல்லாம் எங்கே ஊற்றி விட்டார்? சிலுவையில் ஊற்றி விட்டார். என்கிட்ட அவர் கோபத்தை காமிக்க கூடாது என்பதனால என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய சொந்த மகனிடத்தில் காண்பித்துட்டார். சில குடும்பங்கள்லாம் இதை பார்ப்பீங்க, அப்பா பிள்ளைகள்கிட்ட கோபத்தை காமிக்க கூடாதுன்ட்டு அம்மாட்ட காமிச்சு இருப்பார். நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா பிள்ளையாச்சே, அம்மா எந்த தப்பையும் செய்யலை, அவங்கள போட்டு லவ் லபன்னு. இது ஒரு விதத்தில் நல்ல உதாரணமே கிடையாது. ஏன்னா நம்ம தேவன் அப்படி லப லபன்னு கத்துறவர் கிடையாது. தயவுசெய்து அப்படி புரிஞ்சிக்காதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, அன்பின் நிமித்தமாய் அவருடைய கோபத்தை தாங்கிக்க முடியாது என்பதனால அவருடைய குமாரன் மேலே அதை காண்பித்தார். அவருடைய குமாரனும் வாலண்டியராக அதை ஏற்றுக்கொண்டார். அம்மாமார்கள் ஒன்றும் வாலண்டியராக ஏற்றுக்கொள்ளல, மாட்டிக்கிட்டாங்க சில நேரம். அவர் கோபம் இருக்குதுன்னு உண்மை, பாவத்தை கண்டு கோபப்படுறாருன்னு உண்மை. ஆனால் கோபம் சிலுவையினால தணிக்கப்பட்டது. அப்போ பிசாசு உங்கள்கிட்ட பார்த்து சொல்லுவான், அவர் உன்னை பார்த்து கோபப்படுறாரு, நீங்கள் சொல்லணும் கோபம் தணிக்கப்பட்டது. கோபம் எப்படி தணிக்கப்பட்டது? இயேசு அதை உறிஞ்சிக்கிட்டார், இந்த கோபத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். இனி என் மேலே அவர் கோபத்தை காட்டுவதில்லை. நான் சொல்ல சிலர் நினச்சிப்பாங்க பாருங்க, வாழ்க்கையில் ஏதாவது கெட்ட காரியம் நடந்ததுன்னா தேவன் கோபப்பட்டார், அப்படிதான் நடக்குது. ஒரு விசுவாசிக்கு ஒரு வேளை ஒரு கெட்ட காரியம் நடந்தால் கூட அது தேவனுடைய கோபத்தினால அல்ல, தேவனுடைய கோபத்தினால அல்ல. இயேசு நம்மிடத்தில் நமக்காக அந்த கோபத்தை எடுத்துக்கொண்டார், அவருடைய கோபம் தணிக்கப்பட்டது. இது அருமையாக லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் சித்தரிக்கப்படுது பாருங்கள். அங்கே திருப்புங்க, லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். இப்போ நான் சொன்னது அப்படியே அங்கே சித்தரிக்கப்படுது. அவருடைய நீதி நியாயம் நிலைநாட்டப்படுகிறது சிலுவையில், அவருடைய கோபம் தணிக்கப்படுது. இதனால் நம்மளை நியாயமாக ஏற்றுக்கொள்கிறார், நம் மீது கோபம் காட்டுறதுக்கு பதில் நம் மீது அன்பை செலுத்துகிறார். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் பாருங்கள், முக்கியமான அதிகாரம் இது. ஏன்னா இந்த அதிகாரத்தில் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. எப்படி வருஷத்துக்கு ஒரு நாள் பிரதான ஆசாரியன் அந்த கர்ட்டனை திறந்துக்கிட்டு அந்த திரைச்சீலை வழியாய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை செய்யணும் என்பதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே தான் கொடுக்கப்படுது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்கள். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால், அதாவது அந்த கர்டன் பின்னால் உடன்படிக்கையின் பெட்டி இருக்கும் பாருங்கள், அந்த பெட்டி தான் தேவனுடைய பிரசன்னத்தை அடையாளம். அதாவது அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும்?
கர்ட்டனுக்கு பின்னால் மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ளே என்ன இருக்கும்? பெட்டி. பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும்? 10 கற்பனை, அந்த பலகை இருக்கும். 10 கற்பனை எழுதி கொடுத்தார்ல தேவன், அந்த பலகை இருக்குது. கொலை செய்யாதிருப்பாயாக, மற்ற தேவர்களை வணங்காதிருப்பாயாக, தாய் தாப்பனை கனம் பண்ணுவாயாக, எல்லாம் 10 கற்பனை அங்கே இருக்குது. அதோட சேர்த்து 1-2 காரியங்கள் இருக்குது. அந்த பெட்டிக்கு மேலே ஒரு மூடி இருக்கும். அந்த மூடிக்கு பேர் தான் கிருபாசனம். கிருபாசனம், கிருபையின் ஆசனம். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், அந்த மூடிக்கு மேலே நான் காணப்படுவேன்றார். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். மோசையை பார்த்து சொல்றாரு, உன் தம்பி ஆரோன்கிட்ட சொல்லு, உங்க அண்ணன் ஆரோன்கிட்ட சொல்லு. என்னன்னு சொல்லு? ஆரோன் யார் தெரியுமா? பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் தான் நாட்டிலே மிகப்பெரிய பரிசுத்தவான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, சீஃப் பாஸ்டர் மாதிரி, சரிங்களா? ஆரோன் பிரதான ஆசாரியர். மோசையை பார்த்து சொல்றாரு தேவன், அண்ணனை பார்த்து சொல்லு ஆரோன்ட்ட. என்னன்னு சொல்லு? எப்போ வேணா அவர் வர முடியாது, எனக்கு முன்னால நினைச்சா வர முடியாது, வந்தா ஒருவேளை செத்தே போயிடலாம். சாகாதபடி எப்போ வேணா வர வேண்டான்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு நாள் எப்படி வரணும்னு சொல்றாரு. அப்புறம் அந்த வருஷத்தில் ஒரு நாள் வர்றப்போ என்ன செய்யணும்னு சொல்றாரு. 11ஆம் வசனத்தில் ஆரோனும் சரி, அதுக்கப்புறம் வருகிற மற்ற பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்யணுமா? தங்களுக்கு ஒரு பலியை செலுத்திட்டு தான் வரணுமா. பிரதான ஆசாரியர் நான் சொன்னது போல நாட்டிலே மிகப்பெரிய பெரிய பரிசுத்தவான்ங்க. இந்த சுயநீதி உள்ளவர்கள்லாம் கேட்கணும். இதை பிரதான ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸை வாசித்து பாருங்க. நீங்க மற்றவங்களை விட பெரிய ஒரு பரிசுத்தம் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவங்களுக்கே என்ன சொல்லப்படுது? நினைச்சா வர முடியாது. வரும்போது என்ன பண்ணுமா? 11ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, தங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு ஒரு பலியை செலுத்தணுமா. ஏன்னா அவங்க என்ன பரிசுத்தவானா இருந்தாலும் அவங்களும் கடவுளுக்கு முன்பாக பாவி. ஏன்னா ஒருவனும் பூரண பரிசுத்தவான் கிடையாது. ஆகவே தங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பலி செலுத்திட்டு அந்த இரத்தத்தோட மற்றும் அந்த நெருப்பு தணலோட மற்றும் அந்த தூப வர்க்கத்தோட உள்ள வரணும். அதெல்லாம் 11, 12, 13 இருக்கு. 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தில் மேல் உள்ள நெருப்பு தணல், பர்னிங் கோல்ஸ். அதாவது பலி செலுத்துறாங்களா, அந்த பலிபீடத்தில் அந்த அந்த தணல் இருக்கும், நெருப்பு தணல். அதை எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்துல போட்டுக்கிட்டு வரணுமா. கூடவே என்ன எடுத்துக்கிட்டு வரணுமா? பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கம், அந்த நல்ல மனம் உடைய அந்த ஒரு பவுடர் இல்லையா, சாம்பிராணின்னு சொல்லுவாங்க சிலர். அந்த தூப வர்க்கம், அந்த பவுடர், நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த பவுடர், அதையும் எடுத்துக்கிட்டு தன் கைப்படியில் நிறைய எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் இல்லை நிறைய எடுத்துக்கிட்டு திரைக்கு உட்புறமாய் கொண்டு வந்து 13 பாருங்க, தான் சாகாதபடிக்கு, திரும்ப சொல்லப்படுது, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தான் சாகாதபடிக்கு தூபம் மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூபக வர்க்கத்தை போட கடவன். அப்போ அந்த நெருப்பு தணல்லையும் அந்த பவுடரையும் எடுத்துக்கிட்டு உள்ளே போனோம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக அந்த பெட்டிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு அந்த பவுடரை அந்த நெருப்பு தணலில் போடணும். அப்போ என்ன ஆகும்? அந்த புகை வரும். அந்த புகை அப்படியே அந்த கிருபாசனத்தின் மேல் அப்படியே மூடிக்கொள்ளும், நல்ல வாசனை உண்டாகும். அடுத்த வசனம் பாருங்க, 14. பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினாலே கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினாலே தெளிக்க கடவன். அவன் செலுத்தினான் பாருங்க அந்த பலி செலுத்தப்பட்டு அந்த ரத்தத்தை அவன் எடுத்துட்டு வந்தான். அந்த ரத்தத்தை அந்த கிருபாசனத்தின் மேல அவன் தெளிக்கணும். அது மட்டும் இல்லை, கிருபாசனத்துக்கு முன்பாக, பெட்டிக்கு முன்பாக 7 தரம் தெளிக்கணும். 7 தடவை. எல்லாம் சொல்லுங்க, 7 தடவை. ஏன் 7 தடவை? முழுசா தெளிக்கப்பட்டுச்சு. அர்த்தம் என்ன? முழுசா பாவம் எடுக்கப்பட்டுருச்சு, பாவத்துக்கான பிராயச்சித்தம் முழுசா செய்யப்பட்டுருச்சு. கூடவே என்ன நடக்குது? அந்த புகை வந்துகிட்டு இருக்கு, நல்ல வாசனை வருது. என்னங்க அர்த்தம் அதுக்கு? அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா 15ஆம் வசனம். 15ஆம் வசனத்தில் ஜனத்துக்காக அவன் பலியிட்ட அந்த பலியினுடைய ரத்தத்தையும் எடுத்துட்டு இதே போல 7 தடவை
தெளிக்கணும்லாம் சொல்லப்படுது. என்ன அர்த்தங்க? இது எல்லாம் இயேசுவை தாங்க குறிக்குது. அர்த்தம் என்னது? பெட்டிக்குள்ள 10 கற்பனை இருக்குது. 10 கற்பனையே கத்துது. இந்த பிரதான ஆசாரியன் சாகணும், இந்த பிரதான ஆசாரியன் சாகணும். அது இவன் சாகாதபடிக்கும் என்ன பண்ணும்? ரத்தத்தை கொண்டு வந்து பெட்டிக்கு முன்னால் 7 தடவை தெளிக்கணும். நியாய பிரமாணமே அவனுக்கு விரோதமாக இருக்குது. ஆனால் ரத்தம் தெளிக்கப்படுறதுனால நல்ல வாசனை உண்டாகுது. ரத்தம் தெளிக்கப்படுறது அது மட்டும் இல்லை, அந்த நெருப்பு தணலில் அந்த தூபக வர்க்கம் உழுது பாருங்க. என்ன ஒரு பிக்சர்! நெருப்புவே அநேக நேரத்தில் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஒரு அடையாளம். நெருப்பு அது கோபாக்கினை இருக்குது. ஆனால் அதன் மேலே என்ன நடக்குது? இது விழுந்தோடனே அது போய் நல்ல ஒரு 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 புகை வருது. அதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வருது. அர்த்தம் என்ன? ரத்தம் தெளிக்கப்பட்டதனால, பலி செலுத்தப்பட்டதனால தேவன் இந்த பலியின் நிமித்தமாய் திருப்தி அடைந்து விட்டார். அவர் இப்போ பிரதானாசாரியனை மட்டும் இல்லை, ஜனங்களையே ஏற்றுக்கொள்ள பிரியப்படுகிறார். கோபமெல்லாம் போயிடுச்சு. அவர் ஏற்றுக்கொள்ள பிரியமாக இருக்கிறார். சட்டம் நமக்கு எதிராக இருக்குது. நியாயப்பிரமாணமே சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், சாகவே சாவாயின்னு சொல்லுது. ஆனால் ரத்தம் அதன் மேலே தான் தெளிக்கப்பட்டது. ரத்தம் நம்மளை மூடிக்கொண்டு இருக்கிறதுனால நம்மளை ஏற்றுக்கொள்ள தேவன் பிரியப்படுகிறார். நாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய பரிசுத்தவானுக்கே இதுதான் கதை. பிலிகிராம் பாருங்க, பிலிகிராம். அவரை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். உலகத்திலேயே சரித்திரத்திலே மிக அதிக பேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆள் பிலிகிராம். அவர் சொல்கிறார் ஒரு தடவை, பிலிகிராம் எப்படி பரலோகம் போக முடியும்? பிலிகிராம் நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ணதுனால, பெரிய ஊழியம் செஞ்சதுனால பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவர் பிலிகிராமுக்காக இயேசு மரிச்சார். அதை பிலிகிராம் விசுவாசிச்சா பரலோகம் போக முடியும், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். தவிர வேற வழி பிலிகிராமுக்கே கிடையாது. இதுதான் உண்மை. ஜனங்க எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுறாங்களோ பாஸ்டரும் அப்படிதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். எப்படி? இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய சிலுவை மரணம், அதுதான் அந்த தேவனுடைய நீதி நியாயத்தை நிலைநாட்டுது, திருப்திப்படுத்துது, தேவனுடைய கோபத்தை தணிக்க செய்து நல்ல ஒரு வாசனை அங்கே உண்டு பண்ணுது. தேவன் பிரியப்படுகிறார். இப்பொழுது அவர் நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு பிரியப்படுகிறார். பிரியப்படுகிறார். ஆனால் தான் நான் சொல்றேன், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு, நம்மளை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்னா இது எல்லாமே அவருடைய பிளான் தான். அவருடைய நீதி நியாயத்தையும் நிலைநாட்டி கோபத்தையும் தனிச்சு நம்மளை இப்படி ஏற்றுக்கொள்ளணும், நாம் எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும்னு பிளான் திட்டம் பண்ணது அவர் தான். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பிளான். இயேசுனுடைய ரத்தத்தை பற்றி தான் பேசுது பாருங்க. இதெல்லாம் இயேசுடைய ரத்தம். கடைசியாக ஒரு பகுதிக்கு திருப்புங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம். லூக்கா 18 இயேசு ஒரு உவமையை சொல்கிறார். அங்கே 2 பேர் ஜெபிக்க போனாங்களாம். பார்த்துருப்பீங்கல்ல இந்த உவமையை. 2 பேர் ஜெபிக்க போனாங்க. அதில் ஒரு ஆள் பரிசேயன், இன்னொரு ஆள் ஆயக்காரன். இப்படி கேட்டோன்னா உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, நம்ம இயேசுடைய போதனையெல்லாம் பார்த்ததுனால நமக்கு உடனே மனசில் என்ன பதிஞ்சிருச்சு? ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். அப்போ யாரை இயேசு சப்போர்ட் பண்ணுவார்? ஆயக்காரன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் அதெல்லாம் மறந்துடுங்க. கொஞ்ச நேரம் அதை மறந்துடுங்க. ஏன்னா அந்த காலத்தில் இயேசுவின் கதையை கேட்டவங்க எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, பரிசேயன் நல்லவன், ஆயக்காரன் கெட்டவன். எப்படி? பரிசேயன் நல்லவன் தான் யோசிச்சிருப்பாங்க, ஆயக்காரன் கெட்டவன். 2 பேர் ஜெபிக்க போகிறாங்க. இயேசு சொல்கிறார் லூக்கா 18:9, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் உவமை சொன்னார். தங்களை நீதிமான்கள் என்று நம்பின்னு வந்துருச்சு. ஆங்கிலத்தில் those who trusted in their own righteousness, those who trusted in their own righteousness, தங்களுடைய நீதியை நம்பி, தங்களுடைய நீதியை நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர்,
அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது இந்த ஆயக்காரனை போல நான் அக்கிரமக்காரன் இல்லை, நான் இந்த பெரிய பெரிய பாவங்கள்லாம் செஞ்சது இல்லைன்னு சொல்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவன் சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்குமா? இருக்குங்க. அதிக பாவத்தை யார் செஞ்சிருப்பா? அநேகமாக நம்ம கணக்கிடுற மாதிரி யார் அதிக பெரிய பெரிய பாவத்தை செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயக்காரன் தான். சரிங்களா? அப்போ அவன் சொல்கிறதுல கொஞ்சம் உண்மை இருக்குது. ஒரு வேளை கொஞ்சம் ஏற்றி சொல்லலாம், நம்ம எல்லாருமே பொதுவாக கொஞ்சம் ஏற்றி தான் சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் அவன் சொல்கிறதுல உண்மை இருக்குது. அப்போது அவன் அப்படி ஜெபிக்கிறான். 12ஆம் வசனம் பாருங்கள். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். உண்மையிலே உபவாசம் இருந்திருப்பார். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். உண்மைங்க. பரிசேயர்கள் வேதபாரகர்கள்லாம் தசமாத்தில் ரொம்ப குறியாக இருப்பாங்க பாருங்க. அந்த மிளகுல கூட தசம்பாகம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இயேசுவே ஒரு தடவை அதை சொல்கிறாரு, இதை செய்கிற நீ, ஆனால் இதோட பெரிய பெரிய விஷயத்தை விட்டுற அப்படின்றாரு. அப்போ அவன் சொல்கிறதுல உண்மை இருக்குது. ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, இவ்வளோ பெரிய அக்கிரமக்காரன் மாதிரி இவ்வளோ பாவி மாதிரி நீ என்னை வைக்கல அப்படின்ட்டு தேவனுக்கு நன்றி சொல்கிறான். நல்லா கவனிங்க. அவன் உண்மையிலே அந்த ஆயக்காரனை விட எவ்வளோ விதத்தில் பெட்டருங்க. எவ்வளோ சன்மார்க்க ரீதி உள்ளவன், எவ்வளோ பக்தி உள்ளவன், உபவாசம் இருக்கிறவன், எல்லாமே உண்மைங்க. 13ஆம் வசனம் பாருங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன்னா அந்த காலத்தில் டாக்ஸ் கலெக்டர் வந்து பாருங்க, அது அந்த பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க ஏன் பெரிய ஒரு பாவியாக எண்ணப்பட்டாங்கன்னு புரிஞ்சுப்பீங்க. ஆயக்காரன்னா ஒரு யூதனாக இருந்திருப்பான். ஆனால் யூத தேசத்துக்கு விரோதமாகவே துரோகம் செய்து யூதர்கள்ட்டிருந்தே ரோமர்களுக்காக டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரோமர்கள் போட்ட டேக்ஸே ரொம்ப ஓவர். அதுக்கு மேலே இவங்க ஓவராக ஒரு அமௌண்ட்டை போட்டு ஏன்னா தங்களுக்கு கிடைக்கணும்ன்ட்டு இப்படி அநியாயமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த காலத்தில் பாவிகள் ஆயக்காரர்கள்னா அது ஒரு கூட்டம். அது அந்த ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்? 13ஆம் வசனம். தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இப்போ இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் எல்லாம் கூட்டத்தார் இயேசுடைய கதையை கேட்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? பரிசேயன் சூப்பர், நீங்கள் நினைக்கிற மாதிரி நினச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் சொன்னேன், நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் மறந்துருங்கன்னு. நீங்கள் தெரிஞ்சதெல்லாம். 14ஆம் வசனம். அவன் அல்ல, இயேசு சொல்கிறார். 14 எண்டிங் பாருங்கள், எல்லாரையும் ஷாக் பண்ணியிருக்கோம். எண்டிங். அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நீதிமானாக்கப்படுறதுனா என்னன்னு அடுத்த வாரம் சொல்கிறேன். ஆனால் நீதிமானாக்கப்பட்டவன்னா இப்போ சுருக்கமாக சொல்கிறேன், தேவனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறவன். இவனே யார்? ஆயக்காரன், இந்த பெரிய பாவி என்று எண்ணப்படுகிற இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவன் அல்ல. பரிசேயன் அப்படி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் இதை. பரிசேயன் உண்மையிலே ஆயக்காரனை விட நல்லவங்க. உண்மையிலே வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருந்திருக்கும் அவனை விட. ஆனால் ஏன் இவன் மட்டும் இப்படி போனான் வீட்டுக்கு? ஆயக்காரன் தான் தேவனிடத்தில் நீதிமானா எண்ணப்பட்டு போகிறான். பரிசேயன் அந்த பாக்கியத்தை பெறலை. ஏன்னா அவன் ஆயக்காரனை விட பக்தி உள்ளவனாக இருந்தது தப்பு கிடையாது. ஆயக்காரனை விட சன்மார்க்க ரீதியில் ஒழுங்காக இருந்தது தப்பு ஒன்றும் கிடையாது. நல்லது தான், எல்லாமே நல்லது தான். என்ன தப்பு? 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுது இல்லையா? தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, அது கரெக்டாக வாசிக்கணும்னா தன்னுடைய நீதியை நம்பி, தன்னுடைய நீதியை நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின. மற்றவர்களை அற்பமாய் என்றோன்னாலே இது என்ன ஒரு காரியத்தை காண்பிக்குதுன்னா, நாம் நம்முடைய நீதியை நம்பி இருக்கிறோன்னு அர்த்தம். மற்றவர்களை என்னைக்கு ஒருத்தர் அற்பமாக என்றாங்களோ, நாம் அவங்களோட இவ்வளோ மாரலான ஆட்கள், இவ்வளோ பக்தியான ஆட்கள், அவங்க நத்திங்க, நம்ம அவங்களோட அப்படி நினைக்கிறப்பவே என்ன நடக்குதுன்னா, ஒருவேளை அவங்க உண்மையான கிறிஸ்தவங்க கூட அந்த மாதிரி நினைப்பாங்க. சில நேரம் மற்றவங்களை அற்பமாக எண்ணுவாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, அந்த நேரத்தில் அவங்க சுயநீதியை நம்புகிறார்கள். அதுவே ஒரு அடையாளம். இட் இஸ் அ ப்ரூஃப் தட் தே ஆர் ட்ரஸ்டிங் இன் தேர் ஓன் ரைச்சஸ்னஸ். இல்லைன்னா அற்பமாக மற்றவங்களை எண்ண மாட்டாங்க. சுயநீதியை நம்பாதவன் எப்படி எண்ணுவான்? எப்பா, நானும் தேவனுடைய கிருபை இல்லைன்னா அந்த ஆயக்காரனை போல தான் இருந்திருப்பேன். அவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா அப்படி தான் இருந்திருப்பேன். நான் இங்கே நிற்கிறது என்னுடைய நீதினால இல்லை, நான் உபவாசம் பண்ணதுனால இல்லை, நான் தசம்பாகம் கொடுத்ததுனால இல்லை, நான் அவனை விட பெட்டர்ன்றதுனால இல்லை, என்னை இலவசமாக ஏற்றுக்கொண்டார், எனக்காக மரித்தார். அப்படி தான்
கரெக்டாக நினைக்கணும்னா அப்படி தான் நினைக்கிறான். ஆனால் இவன் வந்து சுயநீதியை நம்பி கொண்டிருந்ததுனால அவன் எப்படி நினைக்கிறான், அவனை விட நான் எவ்வளோ பெட்டர், நன்றி ஆண்டவரேன்றான். இங்கே பிரச்சனை என்னங்க, தன்னுடைய சுயநீதியை நம்பி கொண்டிருந்தான். அதனால தான் அவன் வீட்டுக்கு நீதிமானாய் எண்ணப்பட்டு போகவில்லை. வாழ்க்கை அவனை விட பெட்டராக இருக்குது. ஆக்சுவலாக உபவாசம் இருக்கிறான், தசமாக கொடுக்குறான் எல்லாம், ஆனாலும் தேவனிடத்தில் அவன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்? சுயநீதியை நம்பி கொண்டுறான். இவன் பாருங்க, இந்த பாவி பாருங்க, இந்த ஆயக்காரன் பாருங்க, அவன்கிட்ட வாழ்க்கை ரொம்ப மோசம், பாவம் ரொம்ப பெருசு. ஆனால் அவன் வந்து சுயநீதியை நம்பாம, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அந்த கிருபையாயிரும்ன்ற வார்த்தை நீங்கள் மூல பாஷையில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொபிஷியேஷன், அதாவது இரத்த பலினால கிருபை காட்டுன்ற மாதிரி அர்த்தம் ஆகுது. இரத்த பலினால கோபம் தணிக்கப்பட்டு எனக்கு கிருபை காட்டும், அதான் மீனிங். ப்ரொபிஷியேஷன் வார்த்தை வருது பாருங்க, பாவ நிவாரண பலின்னு வருது பாருங்க, பாவம் நிவர்த்தி செய்கிறது, இதெல்லாம் ரோமர்லாம் வருது. அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்படுது. அந்த கிருபாசனம்னு வருதுல்ல, பெட்டிக்கு மேலே மகா பரிசுத்தலத்தில் ஒரு கிருபாசனம் இருக்குல்ல, அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. கிருபையா இருன்னு வருது. நாம என்ன நினைக்கிறோம், அந்த ஆயக்காரன் ஒன்றும் தெரியாமல் கிருபை காட்டுன்னு சொல்கிறான். கிடையாது. அவன் ஆக்சுவலாக அவன் யூதன். அவனுக்கு என்ன தெரியும், பழைய ஏற்பாட்டின் அந்த சடங்கு தெரியும். எப்படி பிரதான ஆசாரியன் உள்ளே போவான், அவன் வந்து கிருபாசனத்தின் மேலே ரத்தம் தெளிப்பான், உகந்த ஒரு வாசனை உண்டாகும், அதனால ஏற்றுக்கொள்ளப்படுறான்ற சடங்கு தெரிஞ்சு எனக்கு கிருபை ஆயிரும்னா ரத்த பலினால எனக்கு கிருபை காட்டுன்றான். எனக்கு சுயநீதி இல்லை, நான் பாவிதான் ஒத்துக்கிறேன், ரத்த பலினால எனக்கு கிருபை காட்டும். அது இப்படி ஜெபம் பண்ணதுனால தான் அவன் நீதிமானா எண்ணப்பட்டு வீட்டுக்கு போறான். எப்படி இருக்கு பாருங்க, சுயநீதியை நம்பினா எல்லாம் போச்சு, ரத்த பலினால ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட ஆள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படலாம். நம்மளோட எழுந்து நிற்போம், இந்த காரியங்களை எண்ணி பாருங்கள். இந்த பக்கமும் சாய வேண்டாம், இந்த பக்கமும் சாய வேண்டாம். இயேசுவனுடைய நீதியை நம்பிக்கொண்டு முன் சென்றோமானால் நாம் தேவனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம்னா வேற எதை குறித்து நாம் கவலைப்படவே தேவையில்லை. நன்றி சொல்லுவோம். நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு இவ்வளோ காரியத்தை தேவன் திட்டமிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி வந்தார். இதற்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய நீதி நியாயத்தை நிலைநாட்டி உம்முடைய கோபத்தை தணிச்சு இப்படிப்பட்ட விதத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீரே. இப்போ நாங்கள் உம்மிட்ட வர்றதுக்கு உம்மிடத்தில் எந்த தடையும் இல்லை. உம்முடைய கோபம் ஒரு தடை இல்லை, உம்முடைய நீதி நியாயம் ஒரு தடை இல்லை. எங்களை ஏற்றுக்கொள்ள நீர் பிரியமாய் இருக்கிறீர். சுய நீதியை நம்பி இருக்கிறவர்களை உணர்த்துவீராக. தங்களுடைய நீதியின் அடிப்படையில் உம்மிடத்தில் வர முடியாது, நிற்க முடியாது என்பதை உணர்த்துவீராக. தைரியம் இல்லாதவர்களுக்கு தைரியப்படுத்துவீராக. எங்கள் எல்லாரையுமே இயேசு மட்டுமே நம்பி வர, முழு தைரியத்தை இயேசுவிடத்திலிருந்து மட்டும் பெற, இயேசுடைய நீதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நம்பி வர கிருபை செய்ய ஆண்டவரே. இப்படி வருவோமானால் நீர் நிச்சயமாக எங்களை ஏற்றுக்கொள்வீர், முழுமையாக ஏற்றுக்கொள்வீர், எங்களை அரவணைப்பீர், எங்களை ஆசீர்வதிப்பீர். தகுதி இல்லாதவர்களை ஏற்றுக்கொள்வீர், தகுதி இல்லாத விதத்தில் ஆசீர்வதிப்பீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து முடிய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து வழி நடத்துவீராக, சத்தியத்துக்குள்ளாக நிலைநிறுத்துவீராக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன்.